மலைகளிலும் காடுகளிலும் கிடைக்கும் மூலிகைகளில் உள்ள சக்திகள் என்ன என்பதை பற்றியும் அந்த மூலிகைகள் மூலம் நம் உடலில் ஏற்படும் நோய்களை எவ்வாறு நம் கட்டுக்குள் வைத்திருக்கலாம் என்பதை பற்றியும் நம்முடைய பகிர்ந்து கொள்ள வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் விடியலேமா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கனிம பொருளுடைய பெயர் அப்ரகம் அப்படின்னு சொல்லுவோம். ஆங்கிலத்தில் மைக்கான்னு சொல்லுவாங்க. இந்த அப்ரகம் அப்படிங்கிறது தொன்று தொட்டு ஆயுர்வேத மருத்துவ முறைகளில், சித்த மருத்துவ முறைகளில் வழங்கப்பட்டு வருகின்ற ஒரு முக்கியமான பொருள்னு சொல்லலாம். ஆயுர்வேத மருத்துவ முறை அப்படின்னு நம்ம எடுக்கும்போது பழங்காலத்தில் நிறைய மூலிகை மருந்துகளை உபயோகப்படுத்தினாங்க. ஆனால் புத்த மதத்துடைய ஒரு சரிவுக்கு பிறகு, ஒரு வளர்ச்சிக்கு பிறகு என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஆயுர்வேதம் மிகப்பெரிய ஒரு சரிவை சந்தித்தது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அறுவை சிகிச்சைகளை புத்த மதம் வந்த பிறகு ஒரு பாவமாக பார்க்க ஆரம்பித்தார்கள். அப்போ என்ன ஆச்சுன்னா, புத்த மதம் வந்த பிறகு நிறைய அறுவை சிகிச்சைக்கு உண்டான நோய்களை அறுவை சிகிச்சை இல்லாமல் எப்படி குணப்படுத்துவது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் மிகப்பெரிய அளவில் பிரபலமாக ஆரம்பித்தது. அப்போ நாகார்ஜுனா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்த மர அறிஞர், அவர் தான் கனிமம் சம்பந்தப்பட்ட மருந்துகளை எவ்வாறு தீர்க்க முடியாத நோய்களுக்கு கொடுத்து குணப்படுத்த உதவுவது அப்படிங்கிறத பற்றியும், கனிமம் விஷத்தன்மை இருக்கக்கூடிய மருந்துகளை எப்படி விஷமாற்றதாக மாற்றி குறைந்த அளவில் நிறைய பேருக்கு கொடுக்க முடியும் அப்படிங்கிறத பற்றியும் ரொம்ப அழகாக ஆராய்ச்சி செய்து நிறைய புத்தகங்கள் எழுதினார். அதன் பிறகு தான் பார்த்திங்கன்னா, ஆயுர்வேத மருத்துவ முறைகளில் நிறைய கனிமங்களை பற்றியும், கனிமம் சம்பந்தப்பட்ட பொருட்களை எவ்வாறு மருந்தாக உபயோகப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத பற்றியும் குறிப்புகள் வளர ஆரம்பித்தது. ஆனால் சித்த மருத்துவம் அப்படி கிடையாது. சித்த மருத்துவத்தில் தொன்று தொட்டே பார்த்திங்கன்னா கனிமங்களை பற்றியும், கனிமங்களை மருந்தாக எவ்வாறு உபயோகப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத பற்றியும் நிறைய குறிப்புகள் இருக்கிறத பார்க்குறோம். குறிப்பாக இந்த கனிம முறையின் வரும்போது மகா உலோகங்கள்னு சொல்லுவாங்க, பெரிய மருந்துகள்னு சொல்லுவாங்க. அந்த பெரிய மருந்துகளில் முதலாவது இருக்கக்கூடிய மருந்து இந்த அப்ரகம்னு சொல்லக்கூடிய இந்த மைக்கா. பார்ப்பதற்கு கருமை நிறமாக, பார்ப்பதற்கு பளபளவென்று இருக்கக்கூடிய ஒரு பொருள், இயற்கையாகவே வெட்டி எடுக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கிறது. இதை முறைப்படி சுத்தம் செய்து பஸ்மம் செய்து அதன் பிறகு தான் மருந்துக்கு உபயோகப்படுத்துகின்ற ஒரு வழக்கம். அவ்வாறே மருந்துக்கு உபயோகப்படுத்தினாலும் 100 மில்லிகிராம்லேருந்து 200 மில்லிகிராம், மேக்சிமம் 500 மில்லிகிராம் மட்டும்தான் ஒரு நாளைக்கு மருந்தாக கொடுக்கின்ற ஒரு வழக்கம். தகுந்த அனுபானங்களோடு கொடுக்கும்போது, தகுந்த உணவு கட்டுப்பாடுகளோடு கொடுக்கும்போது, இன்றைக்கு மாடர்ன் மெடிசனுக்கு சவாலாக இருக்கின்ற எவ்வளவோ மிகப்பெரிய வியாதிகளை குணப்படுத்தக்கூடிய ஒரு மிகச்சிறந்த அருமருந்து இந்த அப்ரக பஸ்மம்னு சொல்லக்கூடிய மைக்காவிலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு பற்பம். பொதுவாக இன்றைக்கு COPD அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோய், அதாவது கிரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிஸார்டர்னு சொல்லக்கூடிய ஒரு நோய். இந்த நோய் ஏற்படும் போது பார்த்திங்கன்னா, நுரையீரல் காற்றை எடுக்கக்கூடிய, ஆக்சிஜனை உடலுக்குள் கிரகிக்கக்கூடிய தன்மை படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். அப்போ நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கோம்னா, 10 வார்த்தை கூட நம்மளால் பேச முடியாது. அதை மீறி பேசணுன்னா கடுமையாக மூச்சு வாங்க ஆரம்பிக்கிறத பார்ப்போம். ஒரு 10 அடி கூட நடக்க முடியாது. போய் உக்காந்து ஒரு டாய்லெட் போயிட்டு வரோம், உடனே பிரச்சனை அதிகமாகும். அப்போ இதை குணமாக்குறது எப்படி அப்படிங்கிறது இன்றைக்கு மாடர்ன் மெடிசனில் மருந்தே கிடையாது. ஆக்சிஜன் சிலிண்டர் கொடுத்து ஆக்சிஜன் மாஸ்க் வச்சுருவாங்க, அதை மட்டும் போட்டுட்டு உட்காருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. COPD அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு பிரச்சனை ஏற்படும் போது பெரும்பாலும் சராசரி ஆயுட்காலம் மிக குறைவு அப்படிங்கிறது மாடர்ன் மெடிசனுடைய ஒரு கூற்று. ஆனால் பாரம்பரிய மருத்துவத்தை பொறுத்தவரையிலும் இந்த COPD சம்பந்தப்பட்ட நோய்களை குணமாக்கக்கூடிய மிகச்சிறப்பான ஒரு அருமருந்து எதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த அப்ரகத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு பற்பம். இந்த மைக்கான்னு சொல்லக்கூடிய இந்த அப்ரக பற்பத்தை ஒரு 125லிருந்து 250 மில்லிகிராம் வரை எடுத்து சிறிதளவு தேனில் கலந்து காலை ஒரு முறை, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு எடுத்துக்கொள்ளும் போது ஆஸ்துமா சம்பந்தப்பட்ட நோய்கள், அலர்ஜிக் சைனசைட்டிஸ் சம்பந்தப்பட்ட நோய்கள், நுரையீரல் பாதிப்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் எல்லாமே முழுமையாக குறைந்து மறைந்து போகிறத நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு இரத்த குழாய்களில் ஏற்படுகின்ற சுருக்கம், ஸ்க்ளீரோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை. இன்றைக்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா, இரத்த குழாய்களில் அடைப்பு இருந்ததுன்னா நம்ம ஏதாவது ஒரு குச்சியை போட்டு தடுத்து அதை வெளியில் அனுப்பிடலாம். இரத்த குழாயே சுருங்கி இருந்ததுன்னா அதை எப்படி ட்ரீட் பண்ண முடியும்?
இதுதான் இன்றைக்கு மாடர்ன் மெடிசனில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி. அதனால தான் பக்கவாதம் சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படும் போதோ அல்லது விபத்துகளால் இரத்த குழாய்களில் சுருக்கம் ஏற்படும் போதோ அவங்க கொடுக்கக்கூடிய மருந்துகளோ சிகிச்சைகளோ மிகப்பெரிய அளவில் ஒரு நோயாளிக்கு உதவி செய்கிறது கிடையாது. ஆனால் அந்த வகையில் பார்த்திங்கன்னா அந்த இரத்த குழாய்களில் இருக்கக்கூடிய சுருக்கத்தை குறைத்து தொய்வை பலப்படுத்துவதில் இந்த அப்ரகபஸ்மம் ஒரு மிகச்சிறந்த மருந்து. அதனால தான் பார்த்திங்கன்னா வெரிகோஸ் வெயின் சம்பந்தப்பட்ட கோளாறுகள், மூளையில் ஏற்படுகின்ற இரத்த கசிவு, அதனால் ஏற்படுகின்ற இரத்த குழாயில் உள்ள பாதிப்புகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், பக்கவாதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இதயத்தில் இருக்கக்கூடிய இரத்த குழாய் அடைப்பு மற்றும் சுருக்கம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், போர்ட்டல் வெயின் ஹைப்பர்டென்ஷன் சொல்லக்கூடிய கல்லீரலுக்கு நல்ல இரத்தத்தை எடுத்து செல்லக்கூடிய அந்த இரத்த குழாயில் ஏற்படக்கூடிய அடைப்புகள், இந்த மாதிரி ஏற்படுகின்ற எல்லா விதமான பிரச்சனைகளையும் சிறப்பான முறையில் குணப்படுத்தக்கூடிய ஒரு மருந்து இந்த அப்ரகபஸ்மம். ஆனால் எடுத்துக்கொள்ள வேண்டிய அளவுன்னு பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கே 250 மில்லிகிராம் மட்டும்தான். காலை ஒரு முறை, இரவு ஒரு முறை, உணவுக்கு முன்பு. அதை கொடுக்கும்போது மிகப்பெரிய அளவில் உடலில் கணிசமான முறையில் மாற்றம் ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும். அதே போல் இன்றைக்கு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு குறிப்பாக குழந்தையின்மை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை. குழந்தையின்மை அப்படின்னும் போது உயிரணுக்களுடைய எண்ணிக்கை சரியாக இருக்கிறது, திறனுள்ள உயிரணுக்களுடைய எண்ணிக்கை சரியாக இருக்கிறது, இருந்தாலும் மருத்துவ ரீதியாக எனக்கு ஏன் குழந்தை இல்லைன்னு சொல்ல முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவர்களுக்கு நல்ல தீர்வளிக்கக்கூடிய மருந்து இந்த அப்ரகத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த பற்பம். அந்த பற்பத்தை ஒரு 150 மில்லிகிராம் அளவுக்கு காலை ஒரு முறை, இரவு ஒரு முறை, உணவுக்கு முன்புன்னு எடுக்க ஆரம்பித்தாலே ஒரு 3 மாத காலத்திலேயே பார்த்திங்கன்னா அல்லது ஒரு 6 மாத காலம் ஆகும்போது இயற்கையான முறையிலேயே கருத்தரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகிறத நம்ம பார்க்க முடியும். ஏன்னா இந்த அப்ரகத்தோட வீரியம் என்ன அப்படின்னு சொல்லி மருத்துவ பல்கலைக்கழகத்தில் ஆராய்ச்சி பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளுடைய ஜெனட்டிக் கோடில் இருக்கக்கூடிய சில தொய்வுகளை கூட மாற்றக்கூடிய சக்தி இந்த அப்ரகத்துக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு உடலில் இருக்கக்கூடிய நோய் வருவதற்கான வாய்ப்புகளை குறைக்கக்கூடிய சக்தி இந்த அப்ரகத்திற்கு உண்டு. அதே போல் இன்றைக்கு சர்க்கரை நோய் மிகப்பெரிய அளவில் நம்ம அனைவருக்குமே மிகப்பெரிய சவாலாக இருக்கக்கூடிய ஒரு நோய் சர்க்கரை நோய். உணவு கட்டுப்பாடு இருக்கிறது, உடற்பயிற்சி இருக்கிறது, மருந்துகள் சாப்பிட்றோம், ஊசி கூட போட்டுக்கிறோம் இன்சுலினில், இருந்தாலும் சர்க்கரை குறையல அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல என்ன தேவை? சர்க்கரையை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்துகள் மட்டுமல்ல, உடலில் ஆரோக்கியத்தை வளர்க்கக்கூடிய மருந்துகள், உடலுடைய பலத்தை அதிகப்படுத்தக்கூடிய மருந்துகள் தேவை. அந்த வகையில் பார்த்திங்கன்னா ஆயுர்வேத மருத்துவத்தில் இந்த அப்ரகத்தை பற்றி நிறைய சர்க்கரை நோயை எவ்வாறு குணப்படுத்தும் அப்படிங்கிறதை பற்றி இருக்கக்கூடிய குறிப்புகளை நம்ம பார்க்க முடிகிறது. 250 மில்லிகிராம் அளவுக்கு காலை ஒருவேளை மட்டும் நெல்லிக்காய் சாரோடு மஞ்சள் நெல்லிக்காய் சாறு சம அளவு எடுத்து இந்த அப்ரகத்திலிருந்து எடுக்கக்கூடிய பற்பத்தை 250 மில்லிகிராம் அளவுக்கு அப்படிங்கிற மாதிரி 3 மண்டலம் தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது எவ்வளவு நாள்பட்ட சர்க்கரை நோயாக இருந்தாலும் அது கட்டுக்குள் வரும் அப்படிங்கிறது சித்த ஆயுர்வேத மருத்துவ நூல்கள். அவ்வளவு வேகமாக சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அருமருந்து. எனவே நேயர்களே, இந்த அப்ரகபஸ்மத்தை பொறுத்தவரையிலும் இது கனிம சம்பந்தப்பட்ட பொருள், விஷத்தன்மை இருக்கக்கூடிய ஒரு பொருள். முறைப்படி சுத்தி செய்து முறையான உணவு கட்டுப்பாடுகளோடு முறையான அளவோடு நாம் பின்பற்றும் போது உடலுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாமல் அதே நேரம் உடலில் இருக்கக்கூடிய வேதனைகளையும் வலிகளையும் குணப்படுத்தக்கூடிய ஒரு சிறப்பான மருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தி வந்தோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். நாம் வாழும் சமூகமானது நன்மைகள் தீமைகள் இவை இரண்டும் அடங்கியவையாகவே திகழ்கின்றது. எனவே இவைகளை கண்டு நாம் பயந்து ஒதுங்கி விடாமல் அவற்றை எவ்வாறு நாம் எதிர்த்து போராடலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் விடியலிவா நிகழ்ச்சி அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தமிழகம் என்பது, தமிழக அரசியல் என்பது சமநீதியின் அடிப்படையிலானது, சமத்துவத்தின் அடிப்படையிலானது. எல்லோருக்கும் பொதுவாக இருக்க வேண்டும், எல்லா விஷயங்களும் எல்லோருக்கும் பொதுவாக இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் திராவிட இயக்கம் மிக நீண்ட ஒரு சமத்துவ போரை நடத்தி வந்திருக்கிறது. அந்த சமத்துவ போராட்டத்தினுடைய ஒரு அடிப்படையில் தான் நாம் தொடர்ந்து இங்கு திராவிட அரசியலை முன்னெடுக்கிறோம். சாதிகளுக்கிடையே சமத்துவம், மொழிகளுக்கிடையே சமத்துவம், ஆண் பெண் சமத்துவம் என்ற பல்வேறு விதமான சமத்துவங்களை கிராமப்புறங்களுக்கும் நகர்ப்புறங்களுக்கிடையே
சமத்துவம் என்று ஒரு ஒருங்கிணைந்த ஒரு வளர்ச்சியை, பன்முகத்தன்மையை நாம் இங்கே உருவாக்கியிருக்கிறோம். அது மட்டுமல்ல, அது தன்னுடைய ஒரு அரசியல் கொள்கையாகவே திராவிட முன்னேற்றக் கழகம் தொடர்ந்து முன்னெடுத்து வந்திருக்கிறது என்று சொல்லலாம். இதையெல்லாம் நான் சொல்வதற்கு காரணம், இந்த மாநிலத்திலிருந்து நாம் வேறொரு விஷயத்தை பற்றி பேச வேண்டிய நிலைக்கு ஆட்பட்டிருக்கிறோம். அதாவது யோகி ஆதித்யநாத், UPயினுடைய முதல்வர், சைவத்திற்கூட திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய செயல் தலைவர் அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தார். அதாவது பாஜக நாட்டை சாமியார்கள் மூலமாக ஆள முயற்சிக்கிறது என்று. இது உண்மையிலேயே வெறும் குற்றச்சாட்டு அல்ல. பொதுவாக ஜனநாயக நெறிமுறைகளின் பால் நம்பிக்கை இல்லாதவர்கள், அக்கறை இல்லாதவர்கள், சாதிய மதவாத கோட்பாடுகளை தாங்கி பிடிக்கக்கூடியவர்கள் அரசாட்சிக்கு வந்தால், அதிகாரத்திற்கு வந்தால் அவர்கள் என்னவெல்லாம் செய்வார்கள் என்பதற்கு பல்வேறு விதமான ஒரு சாட்சியங்கள் இருக்கின்றன. அதனுடைய ஒரு விஷயம்தான் இன்று UPயில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள். உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யநாத் அவர் ஒரு மதத் தலைவர் என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம். அவர் முதலமைச்சராக ஒரு கிராமத்திற்கு செல்கிறார். கிராமத்துக்கு செல்கிற போது அவரை சந்திப்பதற்கு ஒரு தலித் குடும்பத்தினர் வருகிறார்கள். அப்படி சந்திப்பதற்கு முன்பாக, அந்த கூட்டத்தில் அவர்கள் பங்கெடுப்பதற்கு முன்பாக அவர்களிடம் அதிகாரிகள் ஒரு சோப்பை கொடுத்து நீங்கள் குடித்து விட்டு வாருங்கள் என்று சொல்கிறார்கள். இது உழைக்கும் மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த மக்கள் அனைவரின் மீதான ஒரு மிகப்பெரிய வன்முறையை இழிவுபடுத்துகிற செயல் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஏனென்றால் அவர்களை சுத்தமற்றவர்களாக, அசுத்தமானவர்களாக பார்ப்பது என்பது ஒரு உயர்சாதி மனோபாவம், அனைத்து விதமான மானுட நியதிகளுக்கும் எதிரான ஒரு மனோபாவம், ஒரு கிட்டத்தட்ட ஒரு நிறவெறி கொள்கைக்கு நிகரானது அது. ஆனால் ஒரு முதலமைச்சரை பார்க்க வருகிற ஒருவருக்கு அவர் அதை செய்தார்கள் அன்றைக்கு. அது ஊடகங்களில் ஒரு பெரிய செய்தியாக மாறின. அதற்கு முன்னால் ஒரு செய்தி வந்தது. அதாவது அவரை சந்திக்க வந்த ஒரு பிரச்சனையில் பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்தினர், அவர்கள் முதலமைச்சரை சந்திக்க வந்தவர்கள், அவர்கள் வந்துவிட்டு சென்ற பின் அவர்கள் அமர்ந்து சென்ற இருக்கைகளை அதிகாரிகள் கழுவினார்கள் என்பதுதான் அந்த செய்தி. இதெல்லாம் நமக்கு எதை காட்டுகிறது? அப்படி என்று சொன்னால் அரசியல் என்பது எவ்வளவு நுட்பமான ஒரு சமத்துவ அடிப்படையில் அமைய வேண்டும். ஆனால் சாதி வேற்றுமைகள், மத வேற்றுமையின் அடிப்படையில் நிகழக்கூடிய ஒரு ஆட்சி என்பது, ஒரு கட்சி என்பது எப்படி ஒடுக்கப்பட்ட மனிதர்களை நடத்தும் என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணம். இந்த இடத்தில் நான் திராவிட இயக்கம் சார்ந்த ஒரு அரசியலினை நான் ஒப்பிட்டு காட்ட விரும்புகிறேன். பொதுவாக இந்த மேடைகளில் பொன்னாடை பொருத்துகிற பழக்கம் என்பது திராவிட அரசியலினுடைய ஒரு முக்கியமான ஒரு பகுதி. சில பேர் அதை விமர்சிப்பதும் உண்டு. எதற்காக பொன்னாடை பொருத்த வேண்டும், அதில் என்ன இருக்கிறது என்று கேட்பவர்கள் உண்டு. ஆனால் அதற்கு ஒரு வரலாறு இருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், சமூக ரீதியாக ஒடுக்கப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், பொதுவெளியில் தோளில் துண்டு போடுவதற்கு மறுக்கப்பட்டவர்கள், இவர்களையெல்லாம் பொதுவெளிக்கு கொண்டு வந்தது, அரசியலுக்கு கொண்டு வந்தது, அதிகாரத்திற்கு கொண்டு வந்தது, அரசு பதவிகளுக்கு கொண்டு வந்தது, கல்வி நிலையங்களுக்கு கொண்டு வந்தது திராவிட இயக்கம். அப்படி கொண்டு வருகிற போது அதுவரைக்கும் தோளில் துண்டு போட முடியாமல், அல்லது எஜமானர்கள் கண்டால் தோளில் கிடக்கிற துண்டை எடுத்து இடுப்பில் கட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சமூகத்திலிருந்து வந்தவர்களை எல்லாம் பொதுவெளிக்கு கொண்டு வந்து அவர்களை கௌரவப்படுத்துகிற போது, அவர்களை மேடையில் வீட்டிற்கு செய்து, அவர்கள் தோளில் பொன்னாடை பொருத்தி, அவர்கள் எவரையும் விட அவர்கள் தாழ்ந்தவர்கள் அல்ல, அவர்கள் மிகச்சிறந்த ஒரு குடிமக்களாக வாழ்வதற்கான எல்லா உரிமைகளும் அவர்களுக்கு இருக்கிறது என்கிற அடிப்படையில் தான் அந்த பொன்னாடை பொருத்துகிற பழக்கமே திராவிட இயக்க மரபில் வந்தது. அதாவது தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களை மேடையேற்றி பொன்னாடை பொறுத்து அவர்களை அரவணைத்து இந்த சமூகத்தினுடைய தலை சிறந்த குடிமக்களாக அங்கீகரித்த ஒரு இயக்கம் எங்கே இருக்கிறது, ஒரு தத்துவம் எங்கே இருக்கிறது, ஒரு சித்தாந்தம் எங்கே இருக்கிறது? மாறாக ஒரு முதலமைச்சரை சந்திக்க வருகிற ஒடுக்கப்பட்ட மக்களை சோப்பை கொடுத்து குளித்து விட்டு வாருங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு பாஜகவினுடைய இந்த கொடூரமான ஒரு அணுகுமுறை எங்கே இருக்கிறது? இதற்கு பின்னால் ஒரு சாதிய சித்தாந்தம் இருக்கிறது, சாதி வெறி சித்தாந்தம் இருக்கிறது. இவர்கள் உண்மையிலேயே இந்தியா முழுக்க ஆள நேர்கிற போது, இவர்களுடைய பண்பாடு இந்தியா முழுக்க வளர்கிற போது இந்திய மக்கள் எத்தகைய ஒரு அவலத்தை சந்திப்பார்கள் என்பதற்கு இதைவிட உதாரணம் வேண்டியதில்லை. அது மட்டுமல்ல, அதிகாரத்தினுடைய கெடுபிடிகள் அல்லது அதிகாரத்தினுடைய ஒரு நீசத்தனமான நடவடிக்கைகள் என்பது இன்றைக்கு நாடு முழுக்க பரவிக்கொண்டிருக்கின்றன. அதாவது மோடி அவர்கள் ஒரு மாநிலத்திற்கு வந்திருந்த போது அங்கிருந்த அதிகாரி டை கட்டி கொண்டு வரவில்லை என்று, அல்லது அந்த அதிகாரிக்குரிய அந்த புரோட்டோகால் படியான ஆடை அணிந்து கொண்டு வரவில்லை என்று அந்த அதிகாரிக்கு ஒரு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் கொடுத்தார்கள். அது ஊடகங்களில் எல்லாம் செய்தியாக வந்தது. ஒரு பிரதமர் முன்னால் அவர் கொஞ்சம் மரியாதை குறைவாக இருந்தது. அது அவர் அதற்குள்ளே அதிகாரிக்குரிய அந்த முறையான புரோட்டோகால் சார்ந்த உடைகளை அணிந்து கொண்டு வரவில்லை என்று. ஒரு அதிகாரி கூலிங் கிளாஸ் அணிந்து வந்ததுக்காக கூட கண்டிக்கப்பட்டார், ஒரு IAS அதிகாரி என்றெல்லாம் கூட செய்திகள் பத்திரிகைகளில் வந்தன. ஆனால் இதே பிரதமர் வெளிநாட்டுக்கு செல்கிற போது திரைப்படத்துறையைச் சேர்ந்தவர்களை சந்திக்கிறார், திரைக்கலைஞர்களை சந்திக்கிறார், நடிகைகளை சந்திக்கிறார். அவர்கள் கால் மேல் கால் போட்டு அமர்ந்து பிரதமர் முன்னால் பேசுகிறார்கள், அவர்களோடு அவர்கள் புகைப்படங்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். அதை பற்றி பிரதமருக்கு எந்த விதமான உறுத்தலும் கிடையாது.
அப்படி இருக்கிற போது வெளிநாட்டிற்கு செல்லுகிற போது மட்டும் பிரதமரும் சரி அல்லது அவரை சார்ந்தவர்களும் சரி அங்கு சமத்துவத்தை அவர்கள் கடைபிடிக்கிறார்கள், அதற்கேற்ப நடந்து கொள்கிறார்கள். இந்தியாவிற்குள் காலடி வைத்ததும் அவர்களுடைய சமத்துவ கோட்பாடுகள் எல்லாம் மறைந்து விடுகின்றன. இது எதை காட்டுகிறது? உண்மையிலேயே இதெல்லாம் சிறு சம்பவங்கள் என்று நாம் நினைக்கக்கூடாது. மாறாக ஒரு கலாச்சாரத்தினுடைய, ஒரு பண்பாட்டினுடைய, ஒரு அரசியல் பண்பாட்டினுடைய அடையாளங்கள் இவை. அந்த வகையில் இந்தியாவினுடைய சாதி மதிப்பீடுகளை, மத மதிப்பீடுகளை, சாதி சார்ந்த ஒடுக்குமுறைகளை, மதம் சார்ந்த ஒடுக்குமுறைகளை மீண்டும் வலிமைப்படுத்துகிற ஒரு இயக்கம் பாஜக தலைமையிலான ஒரு அரசு, அதனுடைய தலைவர்கள் என்பதை நாம் நினைவில் நிறுத்த வேண்டும். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பல்வேறு துறைகளை சார்ந்த பிரபலங்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த தூண்டுகோலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார்கள் என்பதையும் பார்க்கலாம். நம் விடியலை வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலை வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் இந்திய குடிமைப்பணி தேர்வுக்கான பயிற்சியாளர் திரு ச வீரபாபு. இந்திய குடிமைப்பணி அப்படிங்கிறது என்ன, இதுக்கான தேர்வு அப்படின்னும் போது இதற்கு தனிப்பட்ட முறையில் ஒரு பயிற்சி அப்படிங்கிறது ஏன் அவசியம், ஒவ்வொரு தேர்வையும் கடந்து போகிறதுக்கான வழிகள் என்ன, இப்படி பல விஷயங்களை கருத்துக்களை நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். இந்திய குடிமைப்பணி தேர்வுக்கான ஒரு பயிற்சியாளர் அப்படிங்கிற முறையில், அது ஒரு நிறுவனம் நடத்திட்டு இருக்கிறவர் அப்படிங்கிற முறையிலையும் எங்கள் நிகழ்ச்சிக்கு முன்னாடி நாங்கள் முதல்ல வரவேற்கிறோம் சார். இந்திய குடிமைப்பணி அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ஒரு உயர் பணி அப்படின்னு நம்ம சொல்லலாம். எத்தனையோ பேருக்கு கனவாக இருக்கிறது, ஐஏஎஸ் கனவுன்னு இன்னைக்கு நிறைய பேர் அதற்காக உழைச்சிட்டு இருக்கிறதும் பார்க்குறோம். அதை கடினம், அதை கடந்து வர முடியலை, அவ்வளோ ஈஸி இல்லை அப்படின்னு சொல்கிறதையும் நம்ம பார்க்குறோம். பட் விடாமுயற்சி, உழைப்பு அப்படிங்கிறதும் சரியான முறையில் இருக்கும்போது அது அந்த வெற்றி வாய்ப்புகளும் அதிகம் அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். இதற்கான ஒரு பயிற்சி அப்படின்னு வரும்போது தனிப்பட்ட முறையில் ஒரு பயிற்சி ஏன் தேவையாக இருக்குது, இந்த பயிற்சி மூலமாக அதை எதிர்நோக்கி இருக்கிற மாணவர்கள், தேர்வு எழுதுகிறவங்க எப்படிப்பட்ட ஒரு பலன் அடைகிறாங்க, ஒரு நிலையும் கடந்து போகும்போது இந்த பயிற்சி மூலமாக நீங்கள் சொல்லிக் கொடுக்குற நுணுக்கங்கள், இப்படி பல விஷயங்களை எங்கள் நேர்களோட இன்றைக்கி நீங்கள் முழுமையாக பகிர்ந்துக்கணும் சார். முதல்ல இந்த இந்திய குடிமை பணி, அதற்கான ஒரு தேர்வு அப்படிங்கிறது என்ன, இந்த தேர்வை கடந்து போகணும் அப்படின்ற ஆசை கனவோட நிறைய பேர் ஏன் இருக்காங்க, இதற்கான தேர்வுகள் அப்படின்னு வரும்போது இதை தாண்டி இன்னும் நிறைய தேர்வுகளும் இருக்குது ஆட்சி பணிக்கு வர்றதுக்குன்னு சொல்கிறத பார்க்குறோம். இதை பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கணும் சார், அதுலேருந்து பேச ஆரம்பிக்கலாம். இந்தியாவிலேயே மிக முக்கியமான ஒரு தேர்வு இந்த குடிமைப்பணி தேர்வு தான். வினாத்தாளுடைய தரத்தின் அடிப்படையிலும் சரி, மக்களுக்கு பணியாற்றுகிற வகையிலும் சரி, மிக முக்கியமான ஒரு பணியாக குடிமைப்பணி கருதப்படுகிறது. இதை இந்திய குடிமைப்பணி தேர்வு என்று சொல்கிறார்கள், சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் என்று சொல்கிறாங்க. இதை நடத்துவது யூபிஎஸ்சி, மத்திய பணியாளர் தேர்வாணையம். இந்த யூபிஎஸ்சி நடத்தக்கூடிய பல்வேறு தேர்வுகள் இருக்கிறது. அதில் மிக முக்கியமான தேர்வு இந்த சிஎஸ்சி, சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். இந்த தேர்வில் 27 பணியிடங்களுக்கான பணியிடங்களுக்கு ஒரே தேர்வு தான். இந்த தேர்வு நடத்தி வெற்றி பெற்ற பிறகு தகுதியின் அடிப்படையில், மதிப்பெண்கள் அடிப்படையில் அந்த பணியிடங்களை அவங்க விருப்பத்தின் அடிப்படையும் பிரித்து கொடுக்கப்படும். இது தமிழ்நாடு, இந்தியா முழுவதும் பல லட்சக்கான பேர் இந்த தேர்வு எழுத விரும்புகிறார்கள் என்றாலும் உண்மையிலே யார் இந்த தேர்வு எழுதுவதற்கு தகுதியானவர்கள் அப்படி என்றால், இந்தியா மீது ஒரு பற்றும் சமூக அக்கறையும் நாம் ஏதாவது இந்த மக்களுக்கு செய்ய வேண்டும் என்கிற ஒரு ஆர்வம் மிக்கவர்கள் தான் இந்த தேர்வு எழுதி வெற்றி பெற முடியும். அப்படிப்பட்டவர்கள் தான் இந்த தேர்வுக்கு வருவார்கள், தொடர்ந்து பயிற்சியில் விடுவார்கள். இந்த தேர்வுக்கு ஏன் அவசியமாக பயிற்சி தேவை என்றால், இந்த தேர்வில் கேட்கப்படக்கூடிய வினாக்கள் அனைத்தும் சிபிஎஸ்சி சிலபஸ் அடிப்படையில், என்சிஆர்டி புத்தகம் என்று அழைக்கப்படுகிற மத்திய அரசுடைய பாடத்திட்டத்துக்கு உட்பட்ட பாடப்புத்தகத்தில் இருந்தால் வினாக்கள் அமைக்கப்படுகிறது. அதனால் குறிப்பாக இந்தியா முழுவதும் சிபிஎஸ்சி படித்த மாணவர்களுக்கு இந்த தேர்வு மிக எளிமையாக இருக்கும். அப்படி படிக்காத மாணவர்களுக்கு, மெட்ரிகுலேஷன் மாணவர்களுக்கோ அல்லது ஸ்டேட் போர்டு மாணவர்களுக்கோ இந்த தேர்வு இன்னும் கடுமையாக இருக்கும். அதனால் இவர்கள் ஏதேனும் ஒரு பயிற்சி மையத்தை நாட வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதுக்கும் முழுமைக்குமான ஒரு ஒட்டுமொத்த பொது தேர்வு என்பதனால் இதுக்கான போட்டி, கடினத்தன்மை அதிகமாக இருக்குது. குறைந்தபட்சம் ஒரு 10 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் இந்த தேர்வை எழுதுகிறார்கள். வருடத்திற்கு ஒரு 1000 அளவில் தான் பணி வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் போட்டியாளர்களுடைய எண்ணிக்கை 10 லட்சமாக இருக்கிறது. எப்படியா வெற்றி பெற வேண்டுமென்றால் அதுக்கு சரியான ஒரு பயிற்சி தேவை. அதனால் பயிற்சி மையத்துக்கு வருகிறார்கள். பயிற்சி மையத்துக்கு வருகிறவர்களா வெற்றி பெறுகிறார்களா என்றால் அப்படி சொல்ல முடியாது. பயிற்சி மையத்தில் பயிற்சி எடுத்து தன்னுடைய சுய ஆர்வமும் கடினமான உழைப்பும் திட்டமும் இருந்தால் மட்டும்தான் நிச்சயமாக
வெற்றி பெற முடியும். கண்டிப்பாக சார். இப்போ இதை நீங்கள் பேசும்போதே சொன்னீங்க, இது எவ்வளோ ஒரு உயர்தரமான ஒரு பதவிக்கான ஒரு தேர்வு, இது எவ்வளோ கடினம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பேசியிருக்கோம். இது பேசும்போதே நீங்கள் சொல்லியிருக்கீங்க யூபிஎஸ்சி கண்டக்ட் பண்ணுற நிறைய தேர்வுகளில் இதுவும் ஒரு தேர்வு அப்படின்னு. அப்போது மற்ற தேர்வுகள் அப்படின்னு வந்தால் எந்த பணிகளுக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள்லாம் இருக்குது? இப்போ குறிப்பாக யூபிஎஸ்சியில் மிக முக்கியமானது இந்த குடிமைப்பணி தேர்வு தான் நடத்துகிறாங்க. பிற தேர்வுகளாக 10வது வகுப்பு 12ஆம் மாணவர்களுக்கான ஒரு அவங்களுடைய அறிவுத்திறனை சோதிக்கிற தேர்வுமாறு வைத்து அவர்களுக்கு வந்து இலவச பயிற்சி வகுப்புகள்லாம் நடத்தப்படுகிறது. மட்டும் இல்லாமல் இந்த யூபிஎஸ்சி இல்லாமல் எஸ்எஸ்சி மத்திய அரசில் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் இருக்கிறது, அதாவது பேங்கிங் செக்டர் தனியார் தேர்வு இருக்கிறது. இதுபோல் மாநில அரசில் டிஎன்பிசி, டிஆர்பி, டிஇடி போன்ற தேர்வுகளாக நடத்தப்படுகிறது. அதனால் ஒட்டுமொத்தமாக தமிழக மாணவர்களுக்கு இந்த மத்திய அரசு பணியில் சேர்வதற்கு யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி போன்ற தேர்வுகளும், மாநில அரசில் டிஎன்பிசி, டிஆர்பி போன்ற தேர்வுகளும் வாய்ப்பு இருக்கிறது. சமீபத்தில் ஆகஸ்ட் 6ஆம் தேதி குரூப் 2 தேர்வு டிஎன்பிசியில் இருக்கிறது. இப்போ இந்த 18ஆம் தேதி யூபிஎஸ்சி முதல்நிலை தேர்வு பிரிலிமினரி எக்ஸாம் எழுதுகிறார்கள். இப்போ சமீபமாக இந்த மாதங்களிலே வரும் 2 மாதங்களிலே ஐஏஎஸ் தேர்வுக்கான முதல்நிலை தேர்வு எழுதுகிறார்கள். டிஎன்பிஎஸ்சியில் இருக்கக்கூடிய குரூப் 2 தேர்வும் ஆகஸ்ட் 6 எழுதுகிறார்கள். தற்போது மாணவர்கள் தீவிரமாக அது தயாராக கொண்டிருக்கிறார்கள். ஓகே. இப்போ இந்த ஐஏஎஸ் எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த தேர்வு நடைமுறை பற்றி பேசுகிறோம் சார். ஒருத்தர் வந்து +2 முடித்ததுக்கப்புறமாவோ இல்லை உயர்கல்வி படிக்கும்போதும் ஐஏஎஸ் கனவோட ஒரு கோச்சிங் சென்டரை போய் நடுறாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு ட்ரைனிங் இருக்குது? இந்த எக்ஸாம் பேட்டர்ன் என்ன? இந்த தேர்வு முறை 3 நிலைகளில் உள்ளடக்கியதாக இருக்குது. முதல்நிலை தேர்வு, பிரதான தேர்வு, நேர்முக தேர்வு. இந்த முதல்நிலை தேர்வுக்கு 2 தாள்கள் இருக்கிறது. ஒன்று பொது அறிவு தாள், ஜெனரல் ஸ்டடீஸ் என்று அழைக்கிறார்கள். இன்னும் சிசாட், சிவில் சர்வீஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட் என்று கொஞ்சம் நம்முடைய நுட்ப தேர்வு, கணிதமோ ஆங்கிலமோ அவருடைய நுட்பங்களை அறிந்து விடுகிற ஒரு தேர்வாக இருக்கிறது. இந்த 2 தாள்கள் தான் முதல்நிலையில் இருக்கிறது. இதில் வெற்றி பெற்றால் பிரதான தேர்வுக்கு செல்ல வேண்டும். பிரதான தேர்வில் வந்து 9 தாள்கள், 2 தாள்கள் மொழி பாடம், மீது 7 தாள்களில் பொது அறிவு மட்டுமே 4 தாள்களாகவும், விருப்ப பாடம் 1ஐ தேர்வு செய்து அதை 2 தாள்களாகவும் எழுதுகிறார்கள். கூடுதலாக ஒரு கட்டுரை தாள் இருக்கிறது. ஆக 7 + 2 மொத்தம் 9 தாள்கள் இந்த பிரதான தேர்வில் இருக்கிறது. ஒரு 12ஆம் வகுப்பு முடித்த பிறகு யூபிஎஸ்சி தேர்வுக்கு, ஐஏஎஸ் தேர்வுக்கு தயாராக வேண்டும் என்று எண்ணுகிற மாணவர்களுக்கு அப்போது எண்ணுவது மிக சிறப்பு தான் என்றாலும் தகுதி வந்து ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பு படித்த பிறகு தான் இந்த தேர்வை எழுத முடியும். குறிப்பாக இறுதி ஆண்டு மாணவர்கள் எழுதலாம். பட்டப்படிப்பு இறுதி ஆண்டு மாணவர்கள் இந்த தேர்வை எழுத முடியும். ஆனால் 12ஆம் முடித்த பிறகு அடுத்து யூபிஎஸ்சி தேர்வுக்கு என்ன விருப்ப பாடம் எடுக்க போகிறோம் என்பதை முன்கூட்டியே தீர்மானித்து அந்த விருப்ப பாடத்தின் அடிப்படையிலே நம்ம பட்டப்படிப்பும் படித்தால் இறுதி ஆண்டில் வெற்றி பெற்று வெளிவருவதற்கு மிக எளிமையாக இருக்கும். +2 முடித்த பிறகு நம்ம வந்து ஐஏஎஸ் தேர்வுக்கான திட்டத்தை இப்போதே திட்டலாம். அது இறுதியாண்டு முடித்த வெற்றி பெறுவதற்கு எளிமையாக இருக்கும். குறிப்பாக என்ஜினியரிங் மாணவர்கள், இப்போ நிறைய என்ஜினியரிங் இந்த மாதிரி மாணவர்கள் இருக்கிறாங்க. இவர்களுக்கு வந்து யூபிஎஸ்சி தேர்வு வரும்போது விருப்ப பாடம் வரலாறோ புவியியலோ இந்த மாதிரியான பாடங்கள் எடுக்கும்போது கடினமாக இருக்கிறது. விருப்ப பாடத்தின் அடிப்படையில் இந்தியா முழுவதும் வரலாறு, புவியியல், இந்த சமூக பிரச்சனைகள், சோசியல் இஷ்யூஸ் என்று சொல்கிறார்கள், அப்புறம் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் என்று சொல்கிறார்கள். இதுதான் பெரும்பாலான மாணவர்கள் எடுத்து வெற்றி பெறுகிற பாடமாக இருக்குது. மேலும் நாம் உங்கள் தாய்மொழியில் தமிழ் இலக்கியம் வரலாறு, தமிழ் இலக்கியம் வந்து எடுத்து வெற்றி பெற வாய்ப்பாக இருக்குது. ஆனால் பட்டப்படிப்புலேயே இந்த மாதிரி தமிழ் இலக்கியத்தை எடுத்து படிக்க போகிறோம் என்பதை புரிந்து கொண்டால் நம்ம பட்டமே நம்ம தமிழ் இலக்கியமே எடுத்து படித்திடலாம். அல்லது வந்து புவியியல் எடுத்து ஐஏஎஸில் புவியியல் பாடத்தை எடுக்க போகிறோம்னா பட்டப்படிப்புமே புவியியலாக நம்ம எடுத்து படிக்க முடியும். ஆகவே ஐஏஎஸுடைய பாடத்திட்டத்தை 12ஆம் வகுப்பு மாணவரே பார்த்தால் பட்டப்படிப்பத்தை வடிவமைத்துக் கொள்வதற்கும் எளிமையாக இந்த தேர்வை வெற்றி பெறுவதற்கும் வாய்ப்பாக அது அமையும். +2 வரும்போதே நம்ம வந்து என்ன பண்ண போகிறோங்கிறத முடிவு பண்ணி அதற்கான ஒரு பயணத்தை தொடங்கினோம்னா இந்த தேர்வு கொஞ்சம் எளிமையாக அப்படின்னு சொல்லி. இப்போ இதில் 3 விதமாக சொல்லியிருக்கீங்க. ப்ரிலிமினரி எக்ஸாம், அப்புறம் மெயின் சொல்லியிருக்கீங்க, அதுக்கப்புறம் இன்டர்வியூ. இப்போ இந்த ப்ரிலிமினரி ஒரு ஸ்டேஜை கடக்கிறதும் வந்து கடினம் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறத பார்க்குறோம். அதனால தான் பயிற்சி எல்லாம் அவசியம், நிறைய சென்டர்ஸ் இருக்கிறத பார்க்குறோம். இப்போ ப்ரிலிமினரி எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் 2 அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. 2 எக்ஸாம்ஸ், 2 தாள்கள். இப்போ இந்த நிலையை கடக்கிறதுக்கான ஒரு பயிற்சி அப்படின்னா எப்படி இருக்கும் சார்?
தமிழ்நாட்டில் நிறைய பேர் இந்த பிரிலிமினரி தேர்வை ஐஏஎஸ் தேர்வு என்று கருதி அதற்காகவே 2-3 ஆண்டுகள் தயாரித்து தோற்று போகிறவர்களோ உண்டு. பிரிலிமினரி தேர்வு என்பது முதன்மை தேர்வை, அதாவது பிரதான தேர்வை எழுதுவதற்கான ஒரு நுழைவுத் தேர்வு தான் அந்த முதல்நிலை தேர்வு. முதல்நிலை தேர்வே மிக முக்கியமாக நம்ம கருத வேண்டிய அவசியம் இல்லை. முதல்நிலை தேர்வில் இருக்கக்கூடிய அந்த பொதுறிவு பாடத்திட்டம் பொதுவானது, எல்லா தேர்வுகளுக்கும் பொதுவான, குறிப்பாக வரலாறு, புவியியல், அரசியலமைப்பு, பொது அறிவியல், இயற்பியல், வேதியியல், தாவரவியல், விலங்கியல், கணக்கு மற்றும் புத்தி கூர்மை சார்ந்த வினாக்கள், நடப்பு செய்திகள், இந்த பாடங்கள் எல்லா போட்டித் தேர்வுகளுக்கும் பொதுவானது. அதைத்தான் யூபிஎஸ்சியிலையும் பொதுறிவுத்தாள்களாக வைத்திருக்கிறார்கள். இந்த முதல்நிலை தேர்வுக்கு படிக்கிற போது பிரதான தேர்வு மெயின் எக்ஸாமுக்கும் சேர்த்து படித்தால் முதன்மை தேர்வும் எளிமையாக இருக்கும், மெயின் எக்ஸாம் பிரதான தேர்வு எளிமையாக இருக்கும். ஆனால் நிறைய மாணவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் முதல்நிலை தேர்வை மட்டுமே ஒரு முக்கியமான தேர்வாக கருதி அது அப்ஜெக்டிவ் டைப் கொள்குறி வகையில் கேட்கப்படுகிற வினாக்கள், அந்த தேர்வுக்காகவே இப்போ ஒரு 2-3 ஆண்டுகளை தயார் செய்துட்டு அதில் ஒருவேளை வெற்றி பெற்றால் கூட பிரதான தேர்வில் தோற்று போகிறார்கள். காரணம் அந்த பொது அறிவுத்தாளை இன்னும் விரிவாக படிக்காத ஒரு சூழல். அதனால் முதல்நிலை தேர்வை மிக முக்கிய தேர்வாக கருதாமல் முதன்மை தேர்வை, பிரதான தேர்வை முக்கிய தேர்வாக கருதி அந்த பாடத்திட்டமும் இந்த பாடத்திட்டம் ஒன்று தான். ஆனால் வினா அமைக்கிற முறை வந்து ப்ரிலிமினரியில் வந்து கொள்குறி வகையிலையும் மெயின்ஸில் வந்து விரிவான விடையிலையும் எழுத வேண்டிய சூழல் இருக்குது. பாடத்திட்டம் ஒன்று தான். ஆக படிக்கிற போது விரிவான விடை அளிப்பதற்கான எப்படி தயாராவது என்பதையும் தெரிந்து கொண்டு வேண்டும். அதே கொள்குறி வகையில் வினாக்கள் கேட்டால் அதற்கும் நாம் பதிலளிக்கிற மாதிரி தயார் செய்வது இன்னும் சிறப்பாக அமையும். ஓகே, ஸோ இப்போ இந்த மெயின் எக்ஸாம்ஸ்க்கான ப்ரிப்ரேஷனை ரொம்ப தெளிவாக நம்ம படிக்க ஆரம்பித்தோம்னாலே இந்த ப்ரிலிமினரிக்கான பதில்கள் எளிமையாக இருக்கும் அப்படின்னு சொல்ல வரீங்க. இப்போ இந்த மெயின் எக்ஸாம்ஸ் சொல்லும்போது ஆரம்பத்துலேயே நீங்கள் சொன்னீங்க 9 தாள்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இதில் வந்து நிறைய பேர் 2-3 முறை வந்து இந்த தேர்வு எழுதியிருக்காங்க. தேர்ச்சி பெற முறையில் தேர்ச்சி விகிதமும் வந்து ரொம்ப கடினம் அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். இந்த 9 தாள்கள் அப்படிங்கிறது வந்து அவ்வளோ கடினமாக நம்ம படித்து எழுதுறதுக்கு? கடினம் என்பதை விட இது ஐஏஎஸ் தேர்வு பொதுவாக இது மிக எளிதில் எட்டுகிற கனியும் அல்ல, எட்டாத கனியும் அல்ல. சரியாக திட்டமிட்டு படித்தால் ஓராண்டிலேயே வெற்றி பெற முடியும். குறைந்தபட்சம் ஓராண்டு முதல் 1.5 ஆண்டு தான் இதுக்கு தயாரிப்பு முறை. இந்த பாடத்திட்டத்தை முழுமையாக பார்க்காததும் பொதுவாக ஐஏஎஸ் படிக்க வேண்டும் என்கிற விருப்பத்தில், பெரும் ஆர்வத்தில் ஏதேனும் ஒரு பயிற்சி மையத்தில் வந்து அதுக்கான கட்டணத்தை செலுத்தி படித்தால் மட்டும் போதும் என்று மாணவர்கள்லாம் கருதுகிறார்கள். என்றாலும் கூட இவர்கள் பாடத்திட்டத்தை உள்வாங்கி அதற்கான மூல ஆதார நூல்களை தேடி அந்த ஆதார நூல்களை படிப்பதற்கு 1 ஆண்டு 1.5 ஆண்டுகள் தேவைப்படுகிறது. முழுமையாக படிக்காத காரணத்தினால்தான் இவர்கள் தோற்று போகிறார்கள். தவிர படித்து முழுமையாக படித்து அதுக்கான வினாத்தாள்களை பயிற்சி செய்து பார்த்து தோற்று போகிறவர்கள் நிச்சயமாக இல்லை. அந்த சிலபஸ் கவர் பண்ண மாட்டாங்க. புவியியலுக்குன்னா புவியியல் முழுமையாக படிக்க மாட்டார்கள். நடப்பு செய்திகளை முழுமையாக உள்வாங்கிக் கொள்ளாத ஒரு சூழல். அவசரமாக இந்த தேர்வுக்கு தயாராகி நமக்கு ஒரு மனநிலை இருக்கிறது. என்னென்றால் பல்லாண்டு காலமாக நம்ம பள்ளியிலேயோ கல்லூரிகளையோ பொது தேர்வு எழுதுகிறோம். அந்த கல்லூரியில் இருக்க பொது தேர்வுகளுக்கு ஒரு ஆண்டில் 6 மாதத்துக்கு ஒருக்க நடத்தக்கூடிய செமஸ்டருக்கு 6 மாதம் படிக்காமல் தேர்வு முந்தைய ஒரு 6 நாளிலே படித்து அந்த தேர்வில் தேர்ச்சி பெறுகிற ஒரு மனநிலையில் நம்ம இருக்கிறோம். ஐஏஎஸ் தேர்வு அப்படி நம்ம கருதி விட முடியாது. இது போட்டித் தேர்வு, பல லட்சக்கணக்கான மாணவர்கள் எழுதுகிற ஒரு தேர்வு என்பதனால எப்படியும் தேவையான பணியாளர்களை தேர்ந்தெடுத்து கொண்டு தான் இருக்கிறார்கள். தோற்றுபவர்கள் தோற்று கொண்டிருந்தால் கூட வெற்றியாளர்கள் உருவாகி கொண்டு தான் இருக்கிறார்கள். 1000 பணியிடங்கள்லாம் 1000 பணியிடங்கள் நிரப்பப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. ஆகவே நன்கு படிக்கிறவர்களுக்கு, திட்டமிட்டு படிக்கிறவர்களுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கிறது. நாம் தயாரிக்க போது முதல்ல அந்த பாடத்திட்டத்தையும் கடந்த ஆண்டுகள் கேட்கப்பட்ட வினாத்தாள்களையும் எடுத்து வினா ஆய்வு செய்ய வேண்டும். வினா ஆய்வு என்பது ஏற்கனவே கேட்கப்பட்ட வினாக்களுக்கான விடையை நாம் பாடப்புத்தகத்தில் தேட வேண்டும். ஏற்கனவே விடை அரசே கொடுத்துருக்கோம். அந்த விடை மனப்பாடம் செய்யாமல் இந்த வினாக்களுக்கான விடை எந்த பாடப்புத்தகம் கேட்கப்பட்டிருக்கிறது, அது தொடர்புடைய குறிப்புகள் ஏதேனும் இருக்கிறதா என்று படிக்கிற போதே குறிப்பெடுத்து படித்தால், அந்த வினா ஆய்வு செய்து படித்தால், அது பாடத்திட்டத்தோடு ஒத்த குறிப்புகளையே நாம் படித்தால் மிக எளிமையாக வெற்றி பெற முடியும். நேர்முக தேர்வுன்னு வரும்போது இந்த ப்ரிலிமினரி மெயினை கிராஸ் பண்ணவங்க கூட நேர்முக தேர்வு அப்படின்னு வரும்போது அதை கடந்து போக முடியலை அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அதுலேயும் தமிழக மாணவர்கள் நிறைய பேர் அந்த நிலைக்கு வர்றதுக்கே போராடுற ஒரு சூழலில் நேர்முக தேர்வு அப்படிங்கிறது எப்படி இருக்குது சார்? அதுக்கு எப்படி தனியாக தயாராகணும்?
நேர்முக தேர்வு என்பது நம்மை பற்றிய பொதுவான வினாக்கள் தான் கேட்கப்படுகிறது. அதற்கென்று ஒரு தனிப்பட்ட வினாக்கள், அதுக்கான பாடப்புத்தகமோ எதுவுமே கிடையாது. ஒரு அவருடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள், அவருடைய மாவட்டத்தை பற்றி, அவருடைய மாநிலத்தை பற்றி, இப்போ ஒரு மாணவர் வந்து எந்த மாநிலத்தில் வந்திருக்கிறார், அந்த மாநிலத்துடைய சிறப்புகளை பற்றி கேட்கலாம். அவர் எந்த மாவட்டத்தை சார்ந்தாரோ அந்த மாவட்டத்தை பற்றி கேட்கலாம். பொதுவான விஷயங்கள் தான் நேர்முக தேர்வில் கேட்கப்படுகிறது. அதற்கென்று ஒரு தனிப்பட்ட ஒரு பாடத்திட்டம் கிடையாது. இதுவரைக்கும் அவர் ப்ரிலிமினரி தேர்வு, மெயின் தேர்வு 2 தேர்வுகள் எழுதியிருக்கிறார் அல்லவா, அந்த பாடத்திட்டத்திலிருந்தும் சில வினாக்கள் கேட்கலாம். அவர் பள்ளியில் கல்லூரியில் எடுத்த பாடத்தை பற்றி, கல்லூரியில் பட்டப்படிப்போ பட்ட மேற்படிப்போ என்ன பாடத்தை எடுத்தாரோ அந்த பாடம் சார்ந்த வினாக்களையும் கேட்கலாம். அதனால் நேர்காணல் என்பது ஒரு சுய பரிசோதனை மாதிரி, தன்னை பற்றி நாம் இந்த தேர்வுக்கு எப்படி தயாராக இருக்கிறோம் என்பதை சுய பரிசோதனை செய்கிற ஒரு தேர்வு தானே தவிர நிறைய தயாரிக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. நம்மை சுற்றி நிகழ்கிற சில நடப்பு செய்திகளையும் நடப்பு பிரச்சனைகளையும் உள்வாங்கி கொண்டு அதற்கு நம்முடைய தீர்வு என்ன என்பதை பற்றி ஒரு பார்வை நமக்கு இருக்கணும். நம்ம வந்து ஒரு இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஒரு மாவட்டத்தில் வாழ்கிறோம் என்றால் அந்த மாவட்டத்து பிரச்சனை, அந்த மாநிலத்தினுடைய பிரச்சனை, அந்த இந்தியாவுடைய பிரச்சனை, இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய பிற நாடுகளுடைய பிரச்சனைகளை, அதற்கு நமக்கு என்ன தீர்வு? நாம் ஒரு ஆட்சியாளர் ஆனால் அங்கே அந்த நாட்டில் திடீர் ஒரு வெள்ளம் வந்தால் உடனே நாம் எப்படி அதை சரி செய்ய முடியும் என்கிற சமூக பிரச்சனைகளுக்கு தீர்வு நம்மிடம் இருந்தால் அதை பற்றி ஒரு சிந்தனை இருக்கணும். அது இருந்தாலே இந்த நேர்காணல் மிக எளிமையாக அணுக முடியும். ஒரு மாணவருக்கு அவரும் அவரை சுற்றி இருக்கக்கூடிய நடப்பு பிரச்சனைகளும் அதற்கான தீர்வும் அவர் பார்வை இருந்தால் மிக எளிமையாக வெற்றி பெற முடியும். இந்த பார்வை அப்படின்னு சொல்லும்போது தான் இப்போ ஒரு பொருளையோ ஒரு செய்தித்தாளையோ ஒரு சாதாரண ஒரு மனிதன் பார்க்கறதுக்கும் ஒரு தேர்வு எழுதக்கூடிய ஒரு மாணவன் பார்க்குற பார்வைக்கும் அந்த கண்ணோட்டம் மாறுபடும், பெர்செப்ஷன் டிஃபர் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பத்திரிகையில் வரதை வந்து ஒரு ஐஏஎஸ் தேர்வுக்கு தயாராகிற மாணவன் கவனத்தில் எடுத்துக்கணும்? முதல்ல இந்த பத்திரிகை படிப்பது என்பது மிக முக்கியமான ஒன்று. ஒரு பத்திரிகையை எனக்கு தெரிய யாரும் முழுமையாக படித்து விட முடியாது. தினந்தோறும் குறைந்தபட்சம் ஒரு 50 பக்கங்கள் எல்லாம் செய்தித்தாள்கள் வருகிறது. 50 பக்கத்தையும் முழுமையாக படிக்கிற நபர்களும் கிடையாது. அப்படி படிப்பதும் நேரத்தை வீணடிப்பது தான். அப்போது தமிழ்நாட்டு பத்திரிகைகளுக்கு குறிப்பாக எல்லா பத்திரிகைகளும் தலைப்பு செய்திகளில் பரபரப்பான செய்திகளைவே பதிவு செய்கிறார்கள். அந்த பரபரப்பான செய்தி நமக்கு தேவையில்லை. நமக்கு என்ன செய்தி தேவை என்றால், முதல்ல நம்முடைய அரசோடு தொடர்புடைய செய்தி. அரசு என்பதற்கும் அரசியல் என்பதற்கும் நிறைய வேறுபாடு இருக்குது. அரசியல் செய்தி நமக்கு பெரும்பாலும் தேவையில்லை. அரசு என்ன திட்டங்களை அறிவிக்கிறார்கள், அரசு பிற மாநிலங்களோடு என்னென்ன தொடர்புகள் வைத்து கொண்டிருக்கிறார்கள், பிற நாடுகளோடு என்ன தொடர்பு வைத்திருக்கிறார்கள், அந்த நாட்டின் மூலமாக நம்ம நாட்டிற்கோ அல்லது நம்முடைய மாநிலத்துக்கோ என்னென்ன திட்டங்கள் புதிதாக வந்துள்ளது, இது சார்ந்து அரசு சார்ந்தக்கூடிய அனைத்து திட்டங்களை பற்றியும் அனைத்து கொள்கை கோட்பாடுகளை பற்றியும் என்னென்ன செய்திகள் வருகிறது. இப்போ உதாரணத்துக்கு அறிவியல் தொழில்நுட்பம் பற்றி நம்ம அரசு என்ன கொள்கை முடிவெடுத்திருக்கிறது, என்ன புதுசாக என்ன தொழில்நுட்பத்தை நம்ம மாநிலத்தில் அல்லது நம்ம இந்தியாவில் புகுத்தி என்ன வெற்றி பெற்றிருக்கிறோம், என்ன ஏவுகணைகளை நம்ம ஏவி இருக்கிறோம். அப்போது இந்த மாதிரியான அறிவியல் தொழில்நுட்பம் பற்றியோ பொதுவாக ஆளுமைகள், மிக முக்கியமான ஆளுமைகளை பற்றியோ விளையாட்டுத்துறை உட்பட அனைத்து துறைகளை பற்றியும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அதில் இருக்கக்கூடிய இந்த பரபரப்பான செய்திகளை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு மாணவர் போட்டித் தேர்வுக்காக படிக்கிற மாணவர் எந்த ஒரு செய்தித்தாளை வேண்டுமானாலும் படிக்கலாம். எல்லா செய்தித்தாள்களிலும் மிக முக்கியமான செய்திகள் வருகிறது. ஆனால் அது சின்ன சின்ன அடைப்பு பெட்டிகளை அது வருகிறதுனால் அதை முக்கியமாக தேடி படிக்க வேண்டும். நல்ல பெரிய தேர்வுக்கு தேவையான செய்திகள் தலைப்பு செய்தியாக இப்போது வருவதில்லை. அதனால் மாணவர்கள் அதை கூர்ந்து எது தேர்வுக்கு தேவைப்படுகிறது என்பதை புரிந்து கொள்வதற்கு இவர்கள் வேறு என்ன செய்யலாம் என்றால், கடந்த ஆண்டுகளில் கேட்கப்பட்ட வினாக்கள் இருக்கிறது அல்லவா, அதில் நடப்பு செய்திகள் சார்ந்த வினாக்கள் மிக முக்கியமாக கேட்கிறார்கள். எல்லா தேர்வுகளிலும் இப்போ 25% நடப்பு செய்திகள் தேர்வில் கேட்கப்படுகிறது. அப்போ கடந்த ஆண்டு நடப்பு செய்தி எதை பற்றியெல்லாம் கேட்டிருக்கிறார்கள் என்பதை உள்வாங்கி கொண்டு அடுத்த செய்தித்தாள் படிப்பதை அப்படி தான் அந்த பார்வையில் தான் நாம் படிக்க வேண்டும். அந்த பார்வையை நாம் தீர்மானிப்பது அந்த கடந்த ஆண்டுகளில் கேட்கப்பட்ட வினாக்கள் தான் அதை தீர்மானிக்கும். அது மாதிரியான ஒரு பார்வையோடு நாம் வினாக்களை நம்ம செய்தித்தாளை படித்தால் அடுத்து வரக்கூடிய வினாக்களுக்கு எளிதாக விடையளிக்க முடியும்.
ஒரு அகாடமி வந்து ஒரு மாணவனை தயார் பண்ணுற விதம் பற்றி சொல்லுங்கள். இப்போ நிறைய விஷயங்கள் இருக்குது, இதெல்லாம் படிக்கணும், இதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்கிறது ஒன்று, மனப்பாடமாக படிக்க சொல்கிறது ஒன்று. இப்போ நம்ம அந்த மேக்ஸ் கிளாஸஸ்லாம் போனீங்கன்னா ஷார்ட்கட் மெத்தட், சிம்பிளிஃபைட் மெத்தட்லாம் சொல்லி கொடுப்பாங்க. இப்போது இந்த மாதிரியான ஒரு அகாடமி அந்த தேர்வு எழுத போகிற மாணவரை தயார் பண்ணுற விதம் பற்றி சொல்லுங்கள். அதாவது பெரும்பாலும் பயிற்சி நிறுவனங்களில் முழுமையாக இப்போ வந்து குறிப்பாக ஐஏஎஸ் தேர்வுக்கு எல்லா பாடத்தையுமே முழுமையாக நடத்துகிறார்கள். வரலாறு முழுமையாக நடத்துகிறார்கள். ஏனென்றால் இவர்கள் படித்ததெல்லாம் பள்ளி வரைக்கும் தான் பொதுவான வரலாறு, புவியியல், அரசியலமைப்பு எல்லா பாடங்களும் படிக்கிறாங்க. பட்டப்படிப்பு வந்தவங்க ஒரு துறை சார்ந்த படிப்பு தான் படிக்கிறார்கள். இவர்கள் எல்லாவற்றையும் மறந்து விடுகிறார்கள். அல்லது அதை ஞாபகப்படுத்துவதற்காகவும் மீண்டும் திரும்பவும் படிக்க வேண்டிய ஒரு சூழல் தான் இருக்கிறோம். குறிப்பாக என்சிஆர்டி புத்தகங்களை 6லேருந்து 12 வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து பாட புத்தகத்தையும் படிக்கிறோம். பயிற்சி நிறுவனங்களும் முழுமையாக ஒரு ஆண்டுக்கு திட்டமிட்டு அதை நடத்துகிறார்கள். ஷார்ட்கட், சுருக்கு வழி என்பது மேத்ஸ் போன்ற பாடங்களுக்கு மட்டும்தான் நம்ம சுருக்கு வழி சொல்லித்தர முடியுமே தவிர மற்ற எந்த பாடங்களுக்கும் சுருக்கு வழிகள் பயிற்சி நிறுவனங்கள் சொல்லித்தருவதில்லை, சொல்லித்தர வேண்டிய தேவையில்லை. முழுமையாக விரிவாக படித்தால் மட்டுமே விடையளிக்க முடியும். ஒரு காலத்தில் வினாக்களுடைய அமைப்பு முறை மிக எளிமையாக இருந்தது. யார், என்ன, எங்கே, எப்போது, எப்படி, இப்படியான வினாக்கள் இருக்கும்போது அதற்கான விடையும் மிக எளிமையாக சொல்ல முடியும். ஏதேனும் மனப்பாடம் வைத்திருந்தால் விடை சொல்ல முடியும். ஆனால் இப்போது ஒரு பாடம் சார்ந்த கருத்தை உள்வாங்கிக் கொள்ளாமல், முழுமையாக உள்வாங்கிக் கொள்ளாமல் அவர் அந்த வினாவுக்கு விடையளிக்க முடியாது. இப்போது கேள்விகள் எல்லாம் அதாவது ஸ்டேட்மெண்ட் வகையான 2 கூற்றுகளை கொடுத்து, ஒரு 4 கூற்றுகளை கொடுத்து 4 எது தவறான கூற்று என்று கேட்பது மாதிரியும், அல்லது சரியான கூற்று அல்ல, இந்த மாதிரியான வினாக்களை கூற்றுகளின் அடிப்படையில் வினாக்கள் அமைக்கப்படுகிறது. அப்புறம் பொறுத்துக என்கிற அடிப்படையில் ஒரு கேள்விகளே 6 வினாக்களாக மாறுது. இந்த பக்கம் 6 கேள்விகள், இந்த பக்கம் 6 வினாக்கள், 2ஐ பொறுத்த சொல்லி அங்கே வினாக்கள் அமைக்கிறாங்க. அப்போ வினா அமைப்பு முறையில் சற்று மாற்றம் இருப்பதனால இந்த பாடத்தை விரிவாகவும் முழுமையாகவும் படிக்க வேண்டும், சுருக்கமாக படித்து விட முடியாது. கணித பாடத்தை மட்டும் விரிவாகவும் படித்து கொள்ள வேண்டும், சுருக்கமான வழிமுறையும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நேர நிர்வாகத்திற்காக, நேரம் மிக குறைவாகத்தான் நமக்கு தேர்வு நேரம் இருக்கிறது, அந்த நேரத்திற்குள் விடையளிக்க வேண்டும் என்பதனால குறிப்பாக கொள்குறி வகை வினாக்களுக்கு, அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸுக்கு பார்த்த உடனே விடையளிக்கணும். அதற்கு விரிவாக நம்ம விளக்கமாக எழுதி பார்த்து விடையளிக்கிறதுக்கு நேரம் இருக்காது என்பதனால் அதுக்கு ஷார்ட்கட் அவசியமாக தேவைப்படுகிறது. ஆகவே சுருக்க பயிற்சியும் கொடுக்கப்படுகிறது, விரிவான முழுமையான பயிற்சியும் கொடுக்கப்படுகிறது. பயிற்சி மையத்தில் மிக முக்கியமான ஒன்றாக நான் கருதுவது, பாடம் நடத்துவதை தாண்டி நிறைய மாதிரி வினாக்கள், மாதிரி தேர்வுகள் நடத்தப்படுகிறது. எவ்வளவுதான் படித்திருந்தாலும், மனதில் பதிய வைத்திருந்தாலும், தெரிந்த வினாக்களுக்கே சரியாக விடையளிக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுவிடும். கேள்விகளை பார்த்தோடனே ஒரு அவசரத்தில் இதுதான் விடையாக இருக்குமோ என்று கருதி ஒரு தவறான விடையை தேர்ந்தெடுக்க ஒரு சூழல் ஏற்படும். அதனால் 200 வினாக்களை சந்திக்க வேண்டுமென்றால் 20,000 வினாக்கள் அளவுக்காவது, குறைந்தபட்சம் ஒரு 10,000 வினாக்களாவது பயிற்சி செய்தால் மட்டும்தான் இந்த தேர்வை எளிதாக வெற்றி பெற முடியும் என்பதனால நிறைய மாதிரி தேர்வுகளை பயிற்சி மையங்கள் நடத்தி வரும். அதுதான் இந்த பயிற்சி மையங்களில் சிறப்பு. நடத்தி அவங்களுடைய தரத்தை, தகுதியை மேம்படுத்தி எவ்வளோ மதிப்பெண் பெறுகிறார்கள், 200 வினாக்கள் கொடுக்கப்பட்டு இது எத்தனை மதிப்பெண் பெறுகிறார்கள், அடுத்து மேலும் மேலும் அவர்களுக்குள்ளே ஒரு போட்டி உருவாக்கி அந்த தரத்தை, தகுதியை நாங்கள் மேம்படுத்துகிறோம். அதுதான் பயிற்சி மையங்களில் முக்கியமான ஒன்று. கண்டிப்பாக சார். இப்போது இந்த மாதிரியான ஒரு தேர்வுகளை ஒரு ஒரு மாணவன், ஒரு மனிதன் எத்தனை முறை எழுதுறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கப்படுது? இப்போ பொதுவாக வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கம்யூனிட்டி கேட்டகரி வைஸாக நமக்கு வைக்கப்படுகிறது. எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு வயது வரம்பு 35 இருந்து 37ஆக இருக்கிறது. அட்டெம்ப்ட் லிமிட் அப்படின்னு ஒன்று கொடுக்குறாங்க, இத்தனை அட்டெம்ப்ட் எழுதி கொள்ளலாம். மற்றவர்களுக்கெல்லாம் வயது வரம்பு பொதுவாக எல்லாத்துக்கும் 35 வயது தான். எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு மட்டும் வயது வரம்பில் கொஞ்சம் சலுகை கொடுக்குறார்கள். பொது பிரிவினர்களுக்கு 7 அட்டெம்ப்ட்டு அப்படின்னு சொல்லி கொடுக்குறார்கள். எஸ்சி எஸ்டி மாணவர்கள் எத்தனை அட்டெம்ப்ட் வேணால் எழுதி கொள்ளலாம் 37 வயதுக்குள்ளே. பொது பிரிவினருக்கு 7 அட்டெம்ப்ட்டு. ஓசி என்று அழைக்கப்பட்ட மாணவர்களுக்கு 3 அட்டெம்ப்ட் தான் கொடுக்கப்படுகிறது. ஸோ 37 வயதுக்குள்ளே இதை அவங்க எழுதி கொள்ளலாம். பொதுவானவர்கள் 35 வயதுக்குள்ளே எழுதி கொள்ளலாம்.
இந்த தேர்வு, இதற்கான பயிற்சி, இதெல்லாம் நம்ம பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அதை எப்படி கையாளணும் அப்படின்னு வரும்போது ஒரு பயிற்சி நிறுவனம் எப்படி சொல்லிக் கொடுக்குறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருக்கோம். பொதுவாக ஐஏஎஸ் தேர்வு அப்படிங்கிறது கடினமும் இல்லை, சுலபமும் இல்லைங்கிற மாதிரியான ஒரு கோணத்தில் தான் நீங்கள் இன்றைக்கி பேசியிருக்கீங்க. ஒரு தேர்வு எழுதணும் அப்படின்னும் போது அவருடைய கண்ணோட்டம் எப்படி மாறுபடணும், சமூகத்தை பற்றின பார்வை ஒரு மாறுபட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது, ஒரு நிலையும் கடந்து போகும்போதும் ஒரு நம்ம விரிவான ஒரு புரிதல் எவ்வளோ தூரம் அவசியமாக இருக்குது. எளிமையான பாடங்கள் தான், அதை சரியான முறையில் நம்ம புரிஞ்சால் மட்டும்தான் இந்த தேர்வை நம்ம கடந்து போக முடியும் போது ஒரு அகாடமி, ஒரு நிறுவனத்தோட அதிகாரி அப்படிங்கிற முறையில் இன்றைக்கி இந்த தேர்வுகளோட நடைமுறை எப்படி இருக்குது, ஒரு மாட்டியும் மாணவர்கள் அந்த ஓராண்டு காலம் எவ்வளோ தூரம் மறுபடியும் முழுமையாக படிக்கிறதுக்கான ஒரு தேவை இருக்குது, அதற்கான ஒரு வாய்ப்பை இந்த மாதிரியான நிறுவனங்கள் எப்படி ஏற்படுத்தி கொடுக்குதுன்னு இந்திய குடிமை பணிக்கான தேர்வு ஆலோசகர் அப்படிங்கிற முறையிலையும் பயிற்சியாளர் அப்படிங்கிற முறையிலும் உங்களோட பார்வைகள் முழுவதையும் எங்களோட நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. நன்றி மகிழ்ச்சி. நாம் அறிந்த விஷயங்களை காட்டிலும் நாம் அறிந்திராத விஷயங்கள் ஏராளமாகவே இருக்கின்றது. அவைகளில் இருந்து சிறந்த தொகுப்புகளை நமக்கு அழகு தமிழில் வழங்க வருகிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நம் விடியலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். சில நாள்களுக்கு முன்பு ராஜஸ்தானிலிருந்து மாடுகளை ஏற்றி கொண்டு வந்த தமிழர்கள் அங்கே தாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தியை படித்தோம். ஒரு மருத்துவர் உட்பட 4-5 பேர் தமிழ்நாட்டிலிருந்து போயிருக்கிறார்கள். இங்கே இனப்பெருக்கத்தை உருவாக்குவதற்காக மத்திய அரசின் திட்டப்படி அங்கே இருந்து மாடுகளை வாங்கி கொண்டு அவர்கள் தமிழகம் நோக்கி திரும்புகிற போது எந்த காரணமும் இல்லாமல் அவர்களினுடைய அந்த லாரி மறிக்கப்பட்டு உள்ளே இருந்தவர்கள் கீழே இழுத்து போடப்பட்டு அடிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற கொடுமையான செய்தி வந்திருக்கிறது. இவ்வளவுக்கும் அந்த மாடுகளை அவர்கள் எதற்காக வாங்கி வருகிறோம் என்கிற போதுமான ஆவணங்கள், சான்றிதழ்கள் எல்லாவற்றையும் கைகளிலே வைத்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களை தாக்க வந்தவர்கள் எது குறித்தும் கவலைப்படவில்லை, எந்த ஆவணத்தையும் பார்க்கவில்லை. மாடுகளை நீங்கள் இறைச்சிக்காகத்தான் கொண்டு போகிறீர்கள் என்று சொல்லி அந்த இடத்திலேயே அடித்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு வழக்கம் போல தாமதமாக காவல்துறை வந்திருக்கிறது. அடித்தவர்கள் 4 பேரை கைது செய்திருக்கிறார்கள். பெரிய மேல் நடவடிக்கை ஏதுமில்லை. நடவடிக்கை எடுத்து விட்டோம் என்று காட்டுவதற்கான ஒரு வழியாக அது இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி தான் மத்தியிலும் ஆள்கிறது, பாரதிய ஜனதா கட்சி தான் ராஜஸ்தானிலும் ஆள்கிறது. எனவே ஆளும் கட்சியாக இருக்கிற அந்த கட்சி அங்கே எதற்காக தமிழர்கள் தாக்கப்பட்டார்கள் என்று இன்று வரையிலே கடுமையாக கண்டிக்கவில்லை. தமிழகத்திலே இருக்கிற அரசும் அதற்காக மிகச் சரியான குரலை கொடுக்கவும் இல்லை, அதற்கான நடவடிக்கையை எடுக்கவும் இல்லை. இவை அனைத்துக்கும் எது அடிப்படை காரணமாக இருக்கிறது என்றால், மிக அண்மையில் வெளிவந்த மாடு விற்பனை தொடர்பான சட்ட திருத்தம்தான் காரணமாக இருக்கிறது. நீங்கள் கிராமங்களிலே மாடுகளை இறைச்சிக்காக விற்பனை செய்யக்கூடாது என்பன போன்ற ஒரு சட்ட திருத்தம் வந்ததிலிருந்து நாடு முழுவதும் இந்த சிக்கல்கள் எழுந்து கொண்டிருக்கின்றன. நாடு பற்றிய சிந்தனையை விட மாடு பற்றிய சிந்தனை தான் இந்தியாவிலே இன்றைக்கு கூடுதலாக இருக்கிறது. இதற்கு மத்தியிலும் ராஜஸ்தானிலும் ஆளும் கட்சியாக இருக்கிற அந்த கட்சியை சார்ந்த ஒரு பொறுப்பில் இருக்கிற ஒருவர் தொலைக்காட்சியில் பேசுகிற போது சொல்கிறார், பசுவை தெய்வமாக வணங்குவது அவர்கள் நம்பிக்கை, அதிலே நாம் எப்படி குறுக்கிட முடியும் என்கிறார். அவர்கள் நம்பிக்கையில் யாரும் குறுக்கிடவில்லை. அவர்கள் பசுவை தெய்வமாக கருதலாம், வணங்கலாம், அது அவர்கள் விருப்பம். ஆனால் முறைப்படி சான்றுகளை, ஆவணங்களை கையிலே வைத்துக்கொண்டு மாடுகளை கொண்டு வந்த தமிழர்களை எப்படி தாக்கலாம் என்பதுதான் நம்முடைய கேள்வி. நம்மை தாக்குவது அவர்களினுடைய நம்பிக்கையாக இருக்க முடியாது. அவர்கள் நம்பிக்கைக்கு குறுக்காக அல்லது அவர்கள் நம்பிக்கைக்கு எதிராக சட்டத்திற்கு புறம்பாக என்ன செய்தார்கள் என்கிற எந்த குற்றச்சாட்டும் இல்லாமல் தங்கள் மனம் போன போக்கில் சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு தாங்களே மற்றவர்களை அடிப்பதும் உதைப்பதும் என்கிற நிலை, என்கிற வன்முறையான போக்கு இன்றைக்கு நாடு முழுவதும் வளர்ந்து கொண்டிருக்கிறது. இதில் இன்னொரு வேடிக்கை என்ன என்றால், மாடுகளை எல்லாம் அப்படி வயதாகி போனதற்கு பிறகும் கூட விற்கக்கூடாது, கோசாலாவிலே தான் சேர்க்க வேண்டும் என்று இன்றைக்கு ஆளுங்கட்சியினுடைய சில பிரிவுகள் சொல்லுகின்றன. கோசாலா என்றால் இந்த மாடுகளை பாதுகாக்கிற ஒரு பெரிய இடம். அந்த கோசாலையிலே மாடுகள் நூற்றுக்கணக்கில் இறந்து போகின்றன, சரியாக கவனிக்கப்படவில்லை என்று ராஜஸ்தானில் பொதுநல வழக்கு தொடரப்பட்டு
சரியாக ஒரு வாரத்துக்கு முன்புதான் அந்த வழக்கில் தீர்ப்பும் வழங்கப்பட்டிருக்கிறது. எந்த ராஜஸ்தானில் தமிழர்கள் தாக்கப்பட்டார்களோ அதே ராஜஸ்தானில் தான் கோசாலையிலே மாடுகள் இறந்து போகின்றன என்று சொல்லி வழக்கு தொடுக்கப்பட்டு அந்த வழக்குக்கு தீர்ப்பளித்த நீதிபதி அவர்கள் அந்த தீர்ப்பை சொல்லிவிட்டு அவர் பதவியிலிருந்து ஓய்வு பெற்று சென்று விட்டார். அப்படி தீர்ப்பு சொல்லுகிற போது அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், இந்த வழக்குக்கு மாறாக வேறு சில செய்திகளை சொல்லிவிட்டு இவையெல்லாம் என்னுடைய சொந்த கருத்து என்று அந்த நீதிபதி சொல்லியிருக்கிறார். அவர் சொல்லியிருப்பது மேலும் வில்லங்கமான கருத்துக்களாக இருக்கின்றன. பசுவைத்தான் இந்தியாவினுடைய தேசிய விலங்காக அறிவிக்க வேண்டும், புலி என்பதை மாற்ற வேண்டும், அதுகூட குற்றமில்லை, தேசிய விலங்கு தேசிய பூ எதுவுமே மாற்றப்படக்கூடாதது என்றெல்லாம் நாம் சொல்ல முடியாது. ஆனால் அதற்கு அடுத்ததாக ஒன்றை சொல்லியிருக்கிறார், அப்படி மாடுகளை கொலை செய்வோருக்கு ஆயுள் தண்டனை வழங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். இப்படியெல்லாம் நீதிபதி வழக்குக்கு தொடர்பு இல்லாமல் அவருடைய சொந்த கருத்து என்கிற பெயரில் அதை சொல்லியிருக்கிறார். எனவே அந்த அடிப்படையில் தான் நாம் பார்த்தால், இப்படி ராஜஸ்தானினுடைய நீதிமன்றமே அப்படி சொல்லுகிற போது அங்கே இருக்கிறவர்களுக்கு இப்படி மாட்டை கொல்லுவதற்காக கொண்டு போகிறார்களோ என்கிற சந்தேகம் இருந்தாலே கொண்டு போகிறவர்களை கொண்டு விடலாம் என்கிற அளவுக்கு வன்முறை வளர்ந்து கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய கேள்விக்கு மத்திய அரசோ அல்லது இந்த சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிற மத்திய அரசினுடைய ஆளுங்கட்சிக்கு பின்னால் இருக்கிற இயக்கமோ சொல்லவே இல்லை. அது என்ன கேள்வி என்றால், கறவை வற்றிப்போன வயதான மாடுகளை என்ன செய்வது என்பதுதான் அந்த கேள்வி. மாடுகள் சொத்து இல்லையா என்கிறார்கள். மாடுகள் தான் செல்வம், மாடல்ல மற்றையவை என்று திருக்குறளிலேயே ஒரு வரி வருகிறது. கல்விதான் ஒருவருக்கு செல்வம், மற்றவைகளெல்லாம் செல்வம் இல்லை என்றது மாடல்ல மற்றையவை, மற்றவைகளெல்லாம் செல்வம் அல்ல என்று வள்ளுவர் சொல்லுகிறார். இந்த இடத்துல மாடு என்றால் செல்வம் என்றுதான் பொருள். ஆனால் பால் கறக்கிற மாடுகள் செல்வம்தான். ஆனால் கறவை வற்றிப்போன வயதான மாடுகளை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் அது ஏழை எளிய விவசாயிகளுக்கு செல்வமாக இருக்காது, சுமையாகத்தான் இருக்கும். அதற்கு பிறகு வயதான மாடுகளை அவை கீழே படுத்தால் எழக்கூட முடியாது, தூக்குவதற்கு 7-8 பேர் தேவைப்படும் என்பதையெல்லாம் நாம் தொடர்ந்து அந்த செய்திகளை, விவசாயிகளினுடைய குமுறல்களை பார்க்கிறோம். எனவே அவைகள் அவர்களுக்கு சுமையாக ஆகும். அப்படி வயது முற்றிய மாடுகளை விற்பனை செய்துவிட்டு வருகிற பணத்திலே தான் கறவை மாடுகளை மறுபடியும் விவசாயிகள் வாங்குகிறார்கள். எனவே விவசாயிகளினுடைய வாழ்க்கை சுழற்சி என்பது அதற்குள்ளே இருக்கிறது. அந்த விற்பனை செய்கிற மாடுகள் மாட்டிறைச்சிக்குத்தான் போகின்றன என்றால் கடுமையான உடல் உழைப்பாளிகளுக்கு மாட்டிறைச்சி தேவையாக இருக்கிறது. நாம் இப்போதும் பார்க்கலாம், மாட்டுக்கறி விற்பனை செய்கிற இடத்தில் அவற்றை வாங்கி கொண்டு போகிறவர்கள் யார் என்று பார்த்தால் 90% கடுமையான உழைப்பாளிகள் தான். கூலி வேலை செய்கிறவர்கள், மூட்டை தூக்குகிறவர்கள், வண்டி எடுக்கிறவர்கள், கடுமையான உழைப்பாளிகளுக்கு குறைந்த விலையில் கிடைக்கிற நிறைந்த புரதம் மாட்டு இறைச்சி தான். எனவே அவர்களினுடைய வயிற்றிலே அடிக்கிற, உழைக்கிற மக்களினுடைய வயிற்றில் அடிக்கிற மாட்டுக்கறியை விரும்பி உண்ணுகிறவர்களினுடைய உணவு பழக்கத்தில் குறுக்கிடுகிற ஒரு போக்காக இந்த அரசியல் சட்ட திருத்தம் இருக்கிறது. அது இன்றைக்கு எந்த இடத்திற்கு கொண்டு போய் விட்டிருக்கிறது என்றால், மாடுகளை எதற்காக யார் அழைத்து சென்றாலும் மறித்து அவர்களை தாக்கலாம் என்கிற நிலைக்கு கொண்டு போயிருக்கிறது. அந்த மாட்டுக்கு மருத்துவம் பார்ப்பதற்காக கூட யாராவது அழைத்து செல்லலாம். மருத்துவம் பார்க்க அழைத்து சென்றால் கூட, அதற்கான சான்றிதழை கையில் வைத்திருந்தால் கூட, அது பற்றியெல்லாம் கவலை இல்லாமல் மாட்டை அழைத்து செல்கிறவனை அடித்து நொறுக்குவது என்பது போன்ற ஒரு போக்கு நாட்டில் தொடருமானால் யார் ஒருவரும் தங்களுக்கான உரிமையை பேணி காப்பாற்றி கொள்ள முடியாது. எனவே இத்தகைய நிலை இன்றைக்கு வளர்ந்திருக்கிறது. கோசாலா, கோரக்ஷன் சமிதி என்கிற அமைப்புகளெல்லாம் வடநாட்டிலே இருக்கின்றன. பசுவை பாதுகாப்பது, பசுவை நாம் மதிக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை, பசுவை பாதுகாக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை, பசுவை வழிபடக்கூட வேண்டாம் என்று சொல்லவில்லை, அது அவர்கள் விருப்பம், உரிமை. ஆனால் மாட்டை மதிக்கிறோம் என்று சொல்லுகிறவர்கள் மனிதர்களை மதிக்க வேண்டாமா என்பதுதான் நம்முடைய கேள்வி. மாட்டு சாணியையும் புனிதம் என்கிறவர்கள் மாடாய் உழைக்கிற மனிதனை தீட்டு என்கிறார்களே என்பதுதான் நமக்கு இருக்கிற கவலை. மாடு புனிதம் என்கிறார்கள், மாட்டை குளிப்பாட்டுகிற, மாட்டை வளர்க்கிற மனிதனை தீட்டு என்கிறார்கள். எனவே மாட்டை வைத்து நடத்தப்படுகிற இந்த அரசியல் இந்தியாவில் இன்னொரு விதமான அழிவு பாதையை உருவாக்கி கொண்டிருக்கிறது. பல்வேறு இனங்களுக்கு இடையிலே மோதல் ஏற்படுவதற்கு, பல்வேறு விதமான உணவு பழக்கங்களை கொண்டவர்களுக்கு இடையிலே மோதல் ஏற்படுவதற்கு இந்த சட்ட திருத்தம் வழிவிட்டு விடுமோ என்று கவலையாக இருக்கிறது. பெரும்பாலும் ஒரு பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு மாட்டிறைச்சி உண்ணுகிற பழக்கம் இல்லை என்றால், இன்னொரு பக்கம் வடகிழக்கில் இருக்கிற மக்களுக்கு மாட்டிறைச்சி தான் உணவாக இருக்கிறது.
கேரளாவிலே மிக பெரும்பான்மையானவர்கள் மாட்டிறைச்சியைத்தான் உணவாக கொள்ளுகிறார்கள். எனவே நம்முடைய எண்ணும் உரிமையிலும் உண்ணும் உரிமையிலும் அரசு தலையிடுமானால் அது ஒரு சுதந்திர நாட்டிற்கு அழகில்லை. தாக்கப்பட்டிருக்கிற தமிழர்களுக்கு என்ன விடை சொல்லப் போகிறது இந்த மத்திய அரசும், என்ன கேள்வி கேட்கப் போகிறது இந்த மாநில அரசும் என்கிற எண்ணம் இன்றைக்கு எல்லோரிடத்திலும் பரவி நிற்கிறது. வணிகத்தில் முதலீடு செய்து எவ்வாறு லாபம் ஈட்டலாம் என்பதை பற்றியும், வணிகத்தில் முதலீடு செய்வதன் பலன்கள் என்ன என்பதை பற்றியும் இன்றைய வணிகம் பகுதியில் பார்க்கலாம். நம் விடியலியவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரம். இப்போ இதுக்கு முன்னாடி வந்திருந்த வாரங்களில் வந்து ஒரு நிறுவனத்துக்கும் என்ன மாதிரி வந்து நம்ம தொழில் பண்ணலாம், எப்படி ஃபண்டிங் வாங்க முடியும், என்ன மாதிரி ஃபைனான்ஸ் வாங்கலாம், என்னென்ன டைப் ஆஃப் ஃபைனான்ஸ் இருக்குது, அப்புறம் ஒரு ப்ராப்ளம் வந்ததுன்னா எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம ஒரு வாரமும் டீட்டெயிலாக பேசியிருந்தோம். முன்னாடி ஒரு ஃபைனான்ஸில் இருக்கக்கூடிய ஒரு பேரையும் வச்சு அது சம்மந்தப்பட்ட எக்ஸ்ப்ளனேஷன்ஸை நம்ம பேசிகிட்டு இருந்தோம். இப்போ கொஞ்சம் வாரமாக வந்து ஒரு கம்பெனிக்கு, ஒரு நிறுவனம் வந்து இந்த மாதிரி நடத்தக்கூடிய ஒரு நிறுவனத்துக்கு எப்படி அப்ரோச் பண்ணலாம், அதுக்கு வந்து என்ன மாதிரி ஃபினான்ஸ் வாங்கலாம், என்ன மாதிரியான வந்து மார்க்கெட்டிங் சப்போர்ட் பண்ணலாங்கிறத நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். அதில் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு பேக்கரி நிறுவனம் நடத்துகிறவங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுறதை பேசினோம். இப்போ கடைசியாக வந்து ஒரு காயர் தயார் பண்ணக்கூடிய நிறுவனத்துக்கு எப்படி ஃபினான்ஸ் வாங்கலாங்கிறத பேசியிருந்தோம். அதுலேயே வந்து அவர் என்னென்னலாம் செக் பண்ணிக்கணும், செக் பண்ணுங்கிறதுல விதத்தில் பார்த்திங்கன்னா சிபில் செக்கிங் இருக்குது, அப்புறம் ஆர்ஓசி அப்டேட்ஸ் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இப்போ இந்த நிறுவனம் வந்து நம்மள்ட்ட பேசும்போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அவர் வந்து அரௌண்ட் 3 crore வரைக்கும் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ வந்து ஃபர்தராக வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஆர்டர்ஸ் நிறையா இருக்குது, ஆனால் கையில் வந்து பணம் இல்லை. அந்த இதை நடத்துறதுக்கு உண்டான ஒர்க்கிங் கேபிட்டல் கையில் இல்லை. பேங்க்கில் வந்து கடன் வந்து ஒரு 1 கோடி ரூபா வாங்கியிருக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கிற ஒரு நிறுவனம் வந்து ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி. இப்போ இவங்களுக்கு ஃபர்தராக கடன் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு வந்து முக்கியமாக அசட் இருக்கிறதுனால கடன் வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் கடனை திருப்பி கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இவர்கிட்ட இல்லை. எதனால் இல்லைன்னா, அதுக்கு உண்டான ஆர்டர் கையில் இல்லை. ஆனால் ஆர்டர் கையில் நிறையா வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறார். அந்த ஆர்டர் எப்போ வாய்ப்புகள் இருக்குன்னா, அதுக்கு சம்மந்தப்பட்ட ரா மெட்டீரியல்ஸை வாங்கி வச்சு கரெக்டான டயத்தில் ப்ராடக்டை டெலிவரி பண்ணால் தான் வந்து அவரால் வந்து அந்த ஆர்டரை கரெக்டான டேர்ன் ஓவரை பண்ண முடியும். அந்த டேர்ன் ஓவரை கரெக்டாக பண்ணணுன்னா, அந்த ரா மெட்டீரியல் கரெக்டாக வாங்கணும்னு நினச்சாருன்னா, அதுக்கு பேமெண்ட் கொடுக்கறதுக்கு உண்டான பணம் கையில் இருக்கணும். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா, இவரோட என்டையர் இதுவுமே அதுக்கு தேவையான ஒரு ஒர்க்கிங் கேபிட்டல் தான் இருக்குது. இவரோட ஒர்க்கிங் கேபிட்டல் தேவை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக வெறும் ரா மெட்டீரியல் பர்ச்சேஸுக்கு தான். ஸோ இந்த மாதிரி நிறுவனம் நடத்துகிறவங்க என்ன நினச்சிக்குவாங்க, எனக்கு ஒரு 1 crore இருந்தால் நான் வந்து இது நல்லா பெருசு பண்ணிவிடுவேன், எனக்கு வந்து அதுலேருந்து வந்து நிறைய ஆர்டர் எடுத்துருவேன் அப்படின்னு நினச்சிக்குவாங்க. அப்படி கிடையாது. முதல்ல வந்து எக்ஸாக்டாக பணம் எதுக்கு தேவை, அந்த பணத்தை வந்து நம்ம எப்படி வாங்கலாம், அந்த வாங்கிறதுக்கு நம்ம எதுக்கு அதை யூட்டிலைஸ் பண்ண போகிறோம், அந்த பணத்தை எவ்வளோ நாள் நம்ம யூட்டிலைஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்க்கும்போது, இவர் வந்து இந்த வருஷத்துக்கு ஒரு 12 கோடி ரூபா டர்ன் ஓவர் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி நிலைமையில் இருக்கிறாரு. ஆனால் அவர்கிட்ட 12 கோடி ரூபாய்க்கு உண்டான பிஸ்னஸ்க்கு உண்டான பணம் இல்லை. ஆனால் 12 கோடி ரூபா பண்ண முடியும். இப்போ அவர் கேட்குற பணம் வந்து 1 கோடி ரூபா பணம் வேணும் அப்படின்னு நினைக்கிறாரு. பேங்க்கில் 1 கோடி ரூபா தான் வாங்கியிருக்காரு. அவருக்கு 3 கோடி ரூபாய்க்கு அசட் இருக்குது. இப்போ இந்த சிச்சுவேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இவருக்கு என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இவருக்கு ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு உண்டான காஸ்ட்டு பார்க்கணும். இவரோட மார்ஜின் அரௌண்ட் 30% இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, 1 கோடி ரூபாய் இருக்கு மினிமம் வந்து இப்போ ஒரு மாதம் வந்து 10 லட்ச ரூபாய்க்கு ஸ்டாக் வாங்கினாருன்னா, ஒரு வருஷத்துக்கு 1,20,00,000 ரூபாய்க்கு டர்ன் ஓவர் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போ வந்து அவரோட மார்ஜின் 30%னா ஒரு 3 லட்ச ரூபா அவருக்கு லாபம் கிடைக்கும். ஸோ இப்போ இவரோட ரா மெட்டீரியல் வந்து 7 லட்சம், கிட்டத்தட்ட வந்து ஒரு 50%க்கு ரா மெட்டீரியலே போயிடுது. பாக்கி 20% ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு, மேன் பவர் காஸ்ட்டு, எலக்ட்ரிசிட்டி, ரெண்டல் எல்லாமே அதில் போயிடுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ வந்து இவரோட தேவை வந்து அரௌண்ட் 5 lakhs பர் மந்த். அரௌண்ட் 5 lakhs பர் மந்த். அதேமாரி ப்ரொடக்ஷன் சப்ளை பண்ணுறதுக்கு 20 நாள் ஆகுது. 2 மாதம் கிரெடிட்டில் பண்ணுறாரு அப்படின்னா, இவருக்கு கண்டிப்பாக 20 லட்சம் பணம் இருந்தாலே போகிறோம். ஸோ இவர் வந்து 1 கோடி ரூபா பணம் வேணும்னு கேட்குறதுனால இவர் என்ன பண்ணுவார், ஓவராக வந்து அடுத்த எக்ஸ்பான்ஷனுக்குள்ளே போயிடுவார். இவர் வாங்குகிற பணத்தை எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்த டைவர்சிஃபிகேஷன் பண்ணுவாங்க. டைவர்சிஃபிகேஷன்னா இன்னொரு ஃபேக்ட்ரியில் கொஞ்சம் அடிஷ்னலாக பெருசு பண்ணுறதோ, இல்லை இன்னும் கொஞ்சம் வந்து டிசைன்ஸ் பெருசு பண்ணுறதோ, அந்த மாதிரி செலவுக்குள்ளே போயிடுவாங்க. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா, இப்போ வாங்குகிற காசில் ஒரு அரௌண்ட் 30 இன்ஸ்டெட் ஆஃப் 1 crore வாங்குறதுக்கு பதிலாக இனிஷியல் லெவலில் ஒரு 50 lakhs வரைக்கும் ஒரு கடன் வாங்கி கொடுத்தோம்னா, அந்த வாங்குகிற கடனும் ஒரு 20 லட்ச ரூபா ஓடியாக மட்டும், ஓவர் டிராஃப்டாக மட்டும், கேஷ் கிரெடிட்டாக மட்டும் வாங்கிட்டு
பேலன்ஸ் ஒரு 20 லட்ச ரூபா வந்து அவருக்கு உண்டான டேர்ம் லோன் மாதிரி வாங்கி கொடுக்கும்போது என்ன ஆகும், இந்த டேர்ம் லோனில் இருக்கிறத வந்து கொஞ்சம் மார்க்கெட்டிங் எக்ஸ்பெண்டிச்சருக்கு யூஸ் பண்ணிக்கலாம், கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். ஒர்க்கிங் கேபிட்டலில் இருக்கிறது ரா மெட்டீரியல் யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக அவரோட ப்ராஃபிட் நல்லா போகும். அவரோட ஒரு வருஷம் சர்வீஸிங் இன்ட்ரெஸ்ட் சர்வீஸிங் நல்லாயிருக்கும், கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ இதுலேருந்து என்னென்னா, ஒரு பர்டிகுலர் கம்பெனிக்கு வந்து இவ்வளோ ரூபா டர்ன் ஓவர் பண்ணக்கூடிய கம்பெனி, இவ்வளோ ரூபா அசெட் இருக்குது, இவ்வளோ ரூபா இனிமேல் பண்ண முடியும் அப்படிங்கிற கம்பெனிக்கு ஒரு கம்பெனிக்கும் நம்மளால் தனித்தனியாக தான் சொல்யூஷன் கொடுக்க முடியும். இந்த சொல்யூஷன் எப்படி நம்ம என்னால் கொடுக்க முடியுது அப்படின்னா, நம்ம ஏற்கனவே இருக்கிற ப்ரையர் எக்ஸ்பீரியன்ஸ்லையும் நிறைய கிளைண்ட்ஸை பார்த்ததுனாலையும் ஓரளவு ஃபினான்ஷியல் ரெக்கார்ட்ஸை பார்க்குறத வச்சு நம்ம கொடுக்கலாம். இது யாராக இருந்தாலும் இதை சொல்ல முடியும். ஓரளவு எக்ஸ்பீரியன்ஸு அனுபவம் இருந்ததுன்னா அதை சொல்லிடலாம். ஸோ இப்போ என்னென்னா, ஒன்று ஓவராக கடன் வாங்கினாலும் பிரச்சனையாகிடும், கடன் வாங்கலைனாலும் பிரச்சனையாகிடும். ஸோ அளவுக்கு அதிகமாக வந்து அதை வாங்காமல் இருக்கிறதுக்காக தான் இந்த ஆலோசனை சொல்கிறேன். இப்போ எல்லோரும் வந்து முடிஞ்ச வரைக்கும் எல்லா கம்பெனி நடத்துகிறவங்க எல்லாருமே அவங்களோட ஓன் திறமையில் எப்படியாவது அதுக்குண்டான பணத்தை வாங்கிடுவாங்க. எப்போ வந்து எங்களை மாதிரி ஒரு மென்டார்கிட்டையோ இல்லை ஒரு கன்சல்டன்ட்கிட்டையோ வருவாங்க அப்படின்னா, அவங்களால என்றைக்கு முடியலையோ, என்ன டேட்டில் வந்து நமக்கு இதுக்கு மேலே நம்மளால் பண்ண முடியலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான், நிறைய அப்ரோச் பண்ணி ஃபெயிலியர் ஆனதுக்கப்புறம் தான் வருவாங்க. இப்போ நம்மளோட எக்ஸ்பர்டைஸ் எங்கே வருது அப்படின்னிங்கன்னா, இதில் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச அதே விஷயந்தான் எங்களுக்கும் தெரியுது. ஆனால் என்னென்னா, உங்களுக்கு தெரியாத ஒரே ஒரு விஷயம், இதை எப்படி அணுகினா இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயந்தான். ஃபஸ்ட்டு எப்படி அணுகினா ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம், செகண்டு என்ன மாதிரி இதை அணுகணும், எந்த லெவல் வரைக்கும் இதுக்கு உண்டான வேலை செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம கணக்கு பண்ணணும். அப்படி பண்ணாமல் ஓவராக இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அவர் வந்து எனக்கு 1 கோடி ரூபா கேட்டாருன்னு சொல்லிட்டு உடனே 1 கோடி ரூபாய்க்கு ரெடி பண்ணி வாங்கி கொடுத்துட்டோன்னா, தேவையில்லாமல் அடுத்த வருஷத்துலேருந்து ஒரு 2-3 வருஷத்தில் அவர் என்பிஏ ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக வந்து அந்த பணத்தை வந்து ரிசர்வ் பண்ணி வச்சு அவர் ஸ்லோவாலாம் செலவு பண்ண மாட்டார். வேறு ஏதாவது ஒரு இடத்த வாங்குவாங்க, இல்லைனா வேறு ஏதாவது ஒரு மிஷினரியை போடுவாங்க, இல்லை நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன், இன்னும் கொஞ்சம் மாடர்ன் டெக்னாலஜி பண்ணுறேன், மெஷினை இம்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற பைசாவை வந்து அதில் போட்டு ஃபர்தராக வந்து டெட் ட்ராப் பண்ணுறக்கூடிய நிலைமைக்கு போயிடுவாங்க. ஸோ இப்போ இதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னா, இந்த ஓவர் பாரோயிங், அதே மாதிரி ஒரு லெவல் எந்த கம்பெனிக்கு என்ன லெவலுக்கு வரைக்கும் வாங்கணும் அப்படிங்கிற விஷயத்த இப்போ நம்ம இதுலேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். செகண்ட் வந்து இப்போ வந்து ஓரளவு ஃபினான்ஸ் பார்த்துருக்கோம். இப்போ இதே கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஒரு மார்க்கெட்டிங்க்கு இப்போ என்னென்ன பண்ணணும், மார்க்கெட்டிங்க்கு என்ன பண்ணும்போது மொத்தம் இவர் 2 விஷயங்கள் பண்ணணும். இவருக்கு கிடைக்கக்கூடிய ரா மெட்டீரியல்ஸுக்கு இவர் நல்ல பேங்கிங் ஃபெசிலிட்டியும் ஃபைனான்ஷியல் ஃபெசிலிட்டியும் நல்லா இருக்கட்டும், மார்க்கெட்டிங்கும் நல்லா இருக்கணும்னா என்ன பண்ணணும்னா, இவருக்கு கிடைக்கக்கூடிய ரா மெட்டீரியல் வந்து இந்த தேங்காய் நார் கிடைக்கிற ஐட்டமாக இருந்ததுன்னா நார்மலாக ஒரு விவசாயிகிட்டேருந்தோ இல்லை ஒரு ஹோல்சேல் வியாபாரிகிட்டேருந்தோ வாங்குவாங்க. இந்த மாதிரி வாங்கும்போது நல்ல கொஞ்சம் குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸாக ஒன்று வாங்கிக்கிட்டாங்கன்னா ஓரளவு வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து சப்ளை பண்ணும்போது நல்ல ஹை குவாலிட்டியாக போகும். அதே மாதிரி பெரிய சப்ளையர்கிட்டேருந்து வாங்கினாங்கன்னா எகெயின் ரிவர்ஸ் ஃபேக்டரிங் சொல்லக்கூடிய இன்னொரு பேங்கிங் ஃபெசிலிட்டி ஒன்று கிடைக்கிறதுக்கு அவைலபிளாக இருக்கும். ரிவர்ஸ் ஃபேக்டரிங் அப்படின்னீங்கன்னா, நார்மலாக ஃபேக்டரிங்னு சொன்னாலே என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை, நீங்கள் ஒருத்தருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை இன்னொரு பேங்க்கோ இல்லை இன்னொரு நிதி நிறுவனமோ அவங்க முன்னாடியே கொடுத்து அப்புறமா உங்கள்கிட்ட 90 நாள் கழித்து வாங்கிக்கிறது தான் இந்த ஃபேக்டரிங்னு சொல்லக்கூடியது. இதே ரிவர்ஸ் ஃபேக்டரிங்னா, நமக்கு ரா மெட்டீரியல் சப்ளை பண்ணுறவங்களுக்கு நம்ம கண்டிப்பாக பணம் உடனடியாக கொடுத்தாகணும். அப்படி கொடுக்கும்போது உடனடியாக நம்ம கொடுக்க முடியாது. அப்போ உடனடியாக கொடுக்கறதுக்கு உண்டான ஏற்பாடை ஒரு நிதி நிறுவனம் வழியாக பண்ணி வச்சு, அந்த நிதி நிறுவனத்துக்கு நம்ம ஒரு 90 நாளில் கொடுக்குற மாதிரி பண்ணோன்னா இது ரிவர்ஸ் ஃபேக்டரிங் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் நிறையா நமக்கு உங்களுக்கு கிடைக்குது. ஸோ அதனால் ப்ராப்பரான சிபில் ரேட்டிங், ப்ராப்பரான ஒரு கன்சல்டன்சி இருந்ததுன்னா உங்களுக்கு எப்படிப்பட்ட பிஸ்னஸாக இருந்தாலும் அதுக்குண்டான எல்லாத்தையும் நீங்கள் பண்ணிக்க முடியும். ஸோ அதுலேயே நீங்கள் வந்து என்னென்னா, மேலும் இதில் வந்து இன்னொரு மார்க்கெட்டிங்கை எப்படி டெவலப் பண்ணலாம், இதுக்கு என்ன மாதிரியான பையர்ஸ் கிடைப்பாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம மேலே வர வாரங்களில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நாம் படிக்க தவறியவைகளில் இருந்து சிறந்த தொகுப்புகளை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் டாக்டர் கார்த்திகேயன் அவர்கள். நம் விடியலைவா நிகழ்ச்சி நிறைவு பகுதியாக வரவிருப்பது கற்றலும் கற்பித்தலும். வணக்கம். கொஞ்ச நாளாகவே பார்த்திங்கன்னா இந்த டிப்ரெஷனுங்கிற வார்த்தை வந்து எல்லார் வீட்லேயும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு காலத்தில் வந்து உளவியலாளர்கள் மட்டும் இல்லாட்டி இவங்க மருத்துவர்கள் மட்டும் அதிகமாக சொல்லி வந்த வார்த்தை இன்றைக்கி எல்லாருமே பேசுகிற அளவுக்கு ஆயிடுச்சு. ஃபீலிங் லோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மாதிரி வந்து அதாவது மனம் வந்து கொஞ்சம் ஒரு இது தெம்பு இல்லாமல் உள்ளே போன மாதிரி இருக்கிற ஒரு தன்மைன்னு. எல்லாருக்குமே மனசு கொஞ்சம் சோர்வு ஏற்படும் பொழுது ஒரு தெம்பு இல்லாமல் இருப்போம்.
அப்போ கொஞ்சம் டிப்ரெஸிங்காக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அது ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய வார்த்தை. ஆனால் இன்றைக்கி டெக்னிக்கலாக கிளினிக்கல் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உலக அளவில் வந்து மிக அதிகமாக பெருகி வருது அப்படின்னு ஆய்வுகள் சொல்லுது. இன்றைக்கி யூஎன் வந்து கொடுத்துருக்குற இதில் ரிப்போர்ட்டில் வந்து இதை வந்து என்ன சொல் எபிடமிக் அப்படிங்கிறாங்க. எபிடமிக்னால் என்ன அர்த்தம்னா ஒரு மிகப்பெரிய அதே மாதிரி சாரையாக எல்லாரையும் ஒரே நேரத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு எப்படி ஒரு காலத்தில் பிளேகை வந்து எபிடமிக்னாங்க, ஸ்மால் பாக்ஸ் எபிடமிக்னாங்க, அந்த மாதிரி இன்றைக்கி டிப்ரெஷனை வந்து எபிடமிக் அப்படிங்க. எபிடமிக் ப்ரொப்போர்ஷன்ஸில் வருது அப்படின்னா மிக அதிகமான நபர்கள் மிக குறைந்த காலத்தில் வேகமாக இதனால் பாதிக்கப்பட்டு வர்றாங்க அப்படின்னு. இப்போது இது வந்து எப்படின்னு பார்த்தா மற்ற நோய்களை காட்டிலும் இது வந்து சற்று வித்தியாசமானது. எப்படின்னா உடல் சார்ந்த நோய்களுக்கு வந்து அதற்கான ஒரு மருந்து கண்டுபிடிக்கும் பொழுது அது அடங்கிடுது. அதுக்குன்னு ஒரு என்ன சொல்லுவோம் சைக்கிள் டைம் இருக்கும், அவ்வளோதான். ஆனால் அந்த சைக்கிள் டைமில் அது அடங்கிடும். ஏன்னா உடற்கூறுகள் தான் முக்கியமாக இருக்கும். டிப்ரெஷன் வந்து ஒரு மனநோய் அப்படிங்கிறதுனால நேரடியாக அதை உடல் சம்மந்தப்பட்டு மட்டும் பார்க்க முடியாது. இப்போ டிப்ரெஷனுக்கு மருந்து கண்டுபிடிச்சிட்டா டிப்ரெஷனை அழிச்சிடலான்னு சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் டிபிக்கு அதை சொல்லலாம், ஸ்மால் பாக்ஸ் அது சொல்லலாம், நீங்கள் அம்மைக்கு பெரிய அம்மைக்கு சொல்லலாம், அந்த மாதிரி மற்ற விஷயங்களுக்கு சொல்லலாம். ஆனால் டிப்ரெஷனுக்கு வந்து ஆன்டி டிப்ரெஷன் இருக்கிறதுனாலேயே மட்டும் இந்த டிப்ரெஷன் சரியாயிடும்னு சொல்ல முடியாது. அமெரிக்காவில் இப்போதைக்கு செஞ்ச ஒரு ஆய்வில் சொல்கிறாங்க, பல பேர் வந்து ஆன்டி டிப்ரெசண்ட்டை ரொம்ப சகஜமாக அவங்களுடைய தினசரி வாழ்க்கையில் எடுத்துக்கிறாங்க. அந்த சதவிகிதம் அதிகமாகிட்டுருக்கு. அதாவது ஜென்ரல் பாப்புலேஷன்னு சொல்லுவாங்க. கிளினிக்கல் பாப்புலேஷன்னு நோயாளிகள்னு அர்த்தம். நோயாளிகள் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன சொல்லுவோம், முத்திரை குத்தப்பட்டவர்கள். ஜென்ரல் பாப்புலேஷன் அந்த சோகால் நார்மல்ஸ், அதாவது நம்ம வந்து அவங்கள என்ன சொல்ல சராசரி நம்ம நினச்சிட்டு இருக்கிறவங்க. இந்த ஜென்ரல் பாப்புலேஷன்லேயே மெதுவாக வந்து இந்த ஆன்டி டிப்ரெஷனை வந்து ஒரு அக்ராஸ் என்ன சொல்ல கவுண்டர் ட்ரக் மாதிரி ஆகுமோ அப்படிங்கிற பயம் வந்துக்கிட்டு இருக்குது. அதாவது முன்ன என்ன சொல்ல மருத்துவர்கள்கிட்ட போய் இதை வந்து ஒரு நோயின்னு அறிவித்து அதுக்கான மருந்துகள் வாங்கின காலம் போக இன்றைக்கு எல்லாருமே ஒரு இதுவாக இருக்குன்னா போய் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதா அதற்கான இதுக்கு அனுமதி கிடையாது. சட்ட விரோதம் தான். இருந்தாலும் அந்த அளவுக்கு அதிகமாகிடுச்சு இந்த பிரச்சனை அப்படிங்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் உங்ககிட்ட சொல்ல வர செய்தி. 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் இதுவாக மாணவராக இருந்த காலத்துலலாம் இந்த மாதிரி டிப்ரெஷன்னு பார்க்கும்பொழுது யாரை பார்ப்போம்னா அவங்க இதில் ஹாஸ்பிட்டலில் பார்ப்போம், அவ்வளோதான். வீடுகளில் எங்கேயாவது ஒருத்தரை நீங்கள் தென்படலாம், இவருக்கு டிப்ரெஷன் இருக்கு மாதிரி தெரியுது, இவருக்கு வந்து உதவி தேவைப்படுது அப்படிங்கிறத தேடி கண்டுபிடிக்கணும். ஆனால் இன்றைக்கு நீங்கள் பல இடங்களில் பல குடும்பங்களில் இந்த சோகால் என்ன சொல்லலாம் அதாவது ஜென்ரல் நார்மல் பாப்புலேஷன்லேயே வந்து ஆக்சுவலி டிப்ரெஷனுக்கான அறிகுறிகள் அதிகமாக தென்படுது. அப்போது இந்த துக்க நோய் என்று சொல்லக்கூடிய டிப்ரெஷனை பற்றி நாம் அவசியம் பேசணும், சொல்லி கொடுக்கணும், எப்படி தடுக்கணும்னு பார்க்கணும். இது வந்து அவங்களுடைய மருத்துவர்களின் வேலை அப்படின்னு சொல்லி விட முடியாத அளவுக்கு இது வந்து வளர்ந்துருக்கு. இதில் இன்னொரு விஷயம், கொடுமையான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்தில் நாங்கள்லாம் படிக்கிறப்போ அதாவது 80களில் வந்து எப்படி சொல்லுவோன்னு கேட்டால் இந்த டீம் வந்து 3ஆக பிரிப்பாங்க. எப்படி கேட்டால் சைக்கியாட்ரிஸ்ட், கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட், சைக்கியாட்ரிக் சோஷியல் ஒர்க்கர்ஸ். இதுதான் இந்த ட்ரையாடு முக்கியமாக. அது இல்லாமல் அஃப்கோர்ஸ் அதர் இதெல்லாம் இருக்காங்க. இதுதான் மெயினாக பிரிப்பாங்க. அப்போ நாங்கள் சொல்கிறது வந்து ஒரு 1000 பேர் கூட கிடையாது, நாட்டில் 500 பேர் கூட கிடையாதுன்னு சொல்லிட்டு இருந்தோம். இன்றைக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 30 வருடங்கள் கழித்து பெரிய அளவில் வளரலை. இங்கே இருக்கிறவங்க வெளிநாடுகள் போயிடுறாங்க. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய என்ன சொல்லலாம் இவங்க மனநல மருத்துவர்கள், உளவியலாளர்கள், சமூக சேவையர்கள் அனைவருமே மிக மிக குறைவான எண்ணிக்கையில் இருக்காங்க. இன்னொரு பிரச்சனை என்னென்னா அத்தனை பேரும் வந்து சிட்டியில் தான் இருக்காங்க, நகரப்புறத்தில் இருக்காங்க, இல்லைன்னா டயர் 2 சிட்டி வரைக்கும் போகிறாங்க. ஆனால் உண்மையாக பார்த்தா கிராமங்களுக்கு ஆக்சுவலாக போகிறதில்ல, அதற்கான இதுவும் இல்லை அவங்க. அப்போது நமக்கு முதல்ல ஆட்கள் கம்மி, இன்னொரு பக்கம் நம்ம என்ன சொல்கிறோம் இதுவான எபிடமிக்காக வந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறோம். அதற்கான ஒரு தயார் நிலை எங்கேயுமே கிடையாது. அதை பற்றி இவங்களுக்கு என்ன சொல்லலாம் இவங்களுக்கு மருத்துவர்களுக்கு கூட சரியான அளவுக்கு இது இல்லை, அதாவது விழிப்புணர்வு கிடையாது. அதாவது டிப்ரெஷன்னா ஆன்டி டிப்ரெஷன் கொடுக்கணும்னு தெரியுதே ஒழிய எப்படி ஒரு சைக்கியாட்ரிஸ்ட்க்கு இருக்க வேண்டிய அளவுக்கு அதில் கொஞ்சம் ஒரு அடிப்படையான அறிவு கூட மற்றவர்களுக்கு கிடையாது.
அப்போ என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தா இதை நம்ம எங்கேயோ இக்னோர் பண்ணிகிட்ருக்கோம். இதில் இன்னொரு இது என்ன கொடுமைன்னா, உலகத்திலேயே அதிகமாக இந்தியாவிலே அதிக அளவு தற்கொலைகள் அதிகம் நடக்குதுன்னா தமிழ்நாட்டில்ங்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்னா துக்க நோய்ங்கிறோம். ஸோ ஏதோ ஒரு காரணத்தில் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம தான் அதிகமாக இந்த துக்க நோய்க்கும் தற்கொலைக்கும் ஆளாகிட்டு இருக்கோம். அப்போது நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டால், இது போர்க்கால நடவடிக்கையில் இதற்கான வேலைகளை செய்யணும், அரசாங்கம் செய்யணும். அதே மாதிரி இவங்க ப்ரொஃபஷனல் பாடிஸ் எல்லாம் இதை எடுத்து செய்யணும். இதெல்லாம் ஒரு பக்கம். தனி மனிதர்கள் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ பேச போகிறோம். சில வாரங்கள் அதை பற்றி பேச போகிறோம். தனி மனிதர்கள் என்ன செய்ய முடியும், எப்படி இதை கண்டுணரலாம், எப்படி தடுக்கலாம், எப்படி சிகிச்சைக்கு போகலாம், என்னென்ன மாதிரியான இதில் கூறுகள் இருக்குது அப்படிங்கிறது. இன்றைக்கு நான் என்ன பார்க்குறேன்னா, இதிலே பணியிடங்கள்லேயே இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. முன்ன வந்து இந்த மாதிரி சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் அட் ஒர்க் பிளேஸ்ன்னு நாங்கள் பேசுவோம். அதாவது என்னென்னு கேட்டால், பணியிடங்களில் இருக்கக்கூடிய உளவியல் கோளாறுகள் அப்படின்னு. அது வந்து ரொம்ப இதுவாக சொற்பமாக இருக்கும், ரொம்ப சொற்பமாக இருக்கும். போய் பார்க்குறப்ப டேட்டா கூட கிடைக்காது. ஆனால் இன்றைக்கு வந்து எல்லா இடங்கள்லையும் அதிகமான நேரம் இருக்கக்கூடிய இடம்னா பணியிடம்னு ஆகிப்போச்சு. அப்போது ஒருத்தர் நல்லா இல்லைன்னா அதிகமாக தெரிகிற இடமும் பணியிடமாக தான் இருக்குது. அதனால் இதுவே தற்கொலைகள் அதிகமாக நடக்கிறது. அதே மாதிரி தற்கொலையான்னு சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய, அதாவது நோய்கள், அதே மாதிரி விபத்துகள், இதெல்லாம் நடக்குது. அப்படிங்கிறப்போ அவர்களுடைய மனநிலையை ஆராய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். வேலைக்கு ஆடுகிறப்ப என்ன பண்ணுறோம், என்ன படிச்சிருக்காரு அப்படின்னு பார்க்குறோம். அதிகபட்சம் ஒரு மெடிக்கல் டெஸ்ட்னு வைக்கிறோம். ஆனால் எங்கேயாவது உளவியல் சோதனை வைக்கிறோமா? எங்கேயாவது இவங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபார்மில் அவங்களுக்கு மென்டல் ஹெல்த் டெஸ்ட் ஒன்று வைக்கிறோமா? கிடையாது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா 1000லேருந்து கிட்ட 10,000லேருந்து 1,00,000 வரைக்கும் இருக்கக்கூடிய இவங்கெல்லாம் நிறுவனங்கள்லாம் இருக்குது. ஆனால் எங்கேயுமே ஒரு உளவியலாளரோ யார் ஒரு மனநல மருத்துவரோ இல்லை. அதுதான் உண்மை. ஸோ இந்த சிக்கலை அணுக வேண்டும். அதுக்கு என்ன செய்யலாம்னா, ஆரம்பத்தில் தனிநபர் கல்வி முக்கியம். அதற்கான வேலையை தான் நம்ம செய்வோம். அடுத்த வாரம் தொடர்ந்து பேசுவோம்.